க்ளோரி டு கிரைஸ்ட் பிராண்டம் கிறிஸ் பிராண்ட் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரனை சகோதரியை கிறிஸ் பிராண்ட் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகாக தேவனுடைய கிருபையினால் உங்களை மீண்டுமா இந்த வீடியோ செய்தி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய மனவாட்டி சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் இந்த கடைசி நாட்களில் தேவன் மூன்றாவது சரீரத்தில் தேவன் வெளிப்பட்டார் என்பதை மக்கள் மிக விரைவாக அறிந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் சகோதர மத்தியில் நிலவுவதை பார்க்குறோம். ஏனென்றால் சிலர் எந்த நாமத்தில் ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு குழப்பத்தை உடையவர்களாக இருக்கிறதை காண முடிகிறது. என்னால் கூடுமான முடிந்த வரையில் வேதபூர்வமாக உங்களோடு எந்த நாமத்தில் ஆராதிக்க வேண்டும் என்றும் எந்த இடத்துல அந்த ஆராதனை அந்த நாமம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான சகோதர சகோதரியே, ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம் என்ற செய்தியில் 48வது பேராவில் சொல்கிறாரு. இப்பொழுது தேவனை தொழுது கொள்கிறவன் அவரை சந்திக்கத்தக்கதாக தேவன் ஒரே ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் இன்று காலையில் நான் பேச விரும்புகிறேன். ஒரே ஒரு ஸ்தானம். யுகங்களாய் அநேகர் தேவனுடைய இந்த ரகசியமான இடத்தை தேடி கண்டுபிடிக்க முயன்றனர். எல்லா காலங்களிலும் நீதிமானாகிய யோபும் கூட அவர் எங்கே வசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். நான் மட்டும் அவர் வீட்டிற்கு போய் அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டக்கூடுமானால் தேவனும் அவரது குடும்பமும் அங்கே ஒன்றாக தொழுது கொள்ளப்படுவதால் தேவனின் உறைவிடத்தை அறிய யோபு விரும்பினார். தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம் பேரா 48. தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம் பேரா 48. அப்போ என்ன சொல்கிறாரு? ஒரே ஒரு ஸ்தானத்தை மட்டும்தான் கொடுக்குறாருன்ற, ஒரே ஒரு ஸ்தலத்தை தான் கொடுக்குறாருன்றார். அப்போ தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். அப்போ அந்த ஸ்தலம் எதுன்றதை நம்ம என்ன செய்யணுமா? மிகவும் கவனமாக தேடி கண்டி கொள்ளணுன்ற. அப்போ ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அதில் தான் என்ன சொல்கிறார் கிறிஸ்து பிராணம் சொல்லும்போது, உபாகமும் 16வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நீங்கள் படித்தா அதில் சொல்கிறாரு, கர்த்தர் தமது ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் தேனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகி ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. அப்போ 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசலில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசலில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் அதை பொறித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. அப்போ பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2வது வசனம் பார்த்தா, கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அப்படின்றாரு. அந்த ஒரே ஒரு ஸ்தானத்தை தான் கொடுக்குறாரு. கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்குறதுக்குன்னு அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்துல போய் தான் உன்னோட ஆராதனைகளை செலுத்தணும் அப்படின்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் எது? பழைய ஏற்பாட்டில் அதே மாதிரி உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமும் 12வது அதிகாரம் 10, 11. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்திலே குடியேறும்போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கையை எடுத்து படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு
நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமாக இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியரும் சந்தோஷப்படுவார்களாக. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு சொல்கிறாரு, நீங்கள் யோர்தானை கடந்து போய், இது வந்து எகிப்து, இது வந்து உபாகமும் 12:13. அப்போ இது வந்து எகிப்து, அப்போ அந்த எகிப்துலேருந்து என்ன செய்கிறாரு, யோர்தானை கடந்து போய், யோர்தான் ஆறு வருது, யோர்தான் ஆறு, எகிப்துலேருந்து வரவங்க என்ன செய்கிறாங்க, இந்த யோர்தானை கடந்து போய், அப்போ யோர்தானை கடந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுமா, நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்கக்கூடும் தேசத்தில் குடியேறும்போது, அப்போ அவங்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்த இடம் எது, கானான். அப்போ அந்த கானான் தேசத்துக்கு நீங்கள் வரும்போது கொடுக்கும்போது, சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்துக்கு குடியேறும்போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை விலைப்பார பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். தேவன் என்ன செய்யலாம், தேவன் உங்கள் சத்துருக்களை உங்கள் தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் உங்கள் கட்டளையில யாவையும் நீங்கள் என்ன செய்யணும், தசம பாகம், பலிகள், காணிக்கைகள், ஜபங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு தான் கொண்டு போகணுன்றார். கட்டளையிட்ட யாவையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்கள் தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். எத்தனை இடம் உண்டாயிருக்கும், ஒரே ஒரு இடம் உண்டாயிருக்கும். அப்போ தேவன் தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அப்போ அந்த இடம் எது, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் ஷீலோவில் உள்ள தேவனுடைய ஆலயம், ஷீலோன்ற இடத்துல. அப்போ யோசுவா 18:1. அப்போ என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி வாக்குத்தத்தத்தை அந்த யோர்தானை கடந்துடுறாங்க, வாக்குத்தத்த தேசமாகிய கானான் வந்துடுறாங்க. அப்போ யோசுவா 18:1 அப்போ அவங்க வந்து அந்த தேசம் சுதந்திரத்திட்டு இருக்கும்போது அவங்க மத்தியில் தேவன் தனக்குன்னு ஒரு சுதந்திரமாகிய ஒரு இடத்தை எடுத்துக்கிறாரு. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்போ ஷீலோன்ற இடத்துக்கு வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தை டென்ட்டாக அதை வந்து அந்த இதை இங்கே இருக்கும்போது யோர்தானை கரையில் இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை மாற்றிக்கிட்டே வராங்க. ஆனால் யோர்தானை கடந்து அந்த வாக்குத்தத்த தேசமாகிய அந்த இதுக்கிட்ட வரும்போது, ஷீலோவுக்கு வரும்போது என்ன செய்கிறாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பர்மனண்ட்டாக போட்டுறாங்க. அப்போ பர்மனண்ட்டாக போடும்போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அது நாளடைவில் அது வந்து ஒரு ஆலயமாக கட்டிடுறாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 360 நாளுக்கு 360 இயர்ஸ் எபோ 360 இயர்ஸ் வந்து அங்கே தான் ஒர்ஷிப் பண்ணுறாங்க, அங்கே தான் ஆராதனை பண்ணுறாங்க. அப்போ 360 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல ஆராதனை பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு கூடாரமாகவே வச்சுக்கிட்டு அவங்க ஆராதனை பண்ணலை. அப்போ அவங்க ஒரு ஆலயமாக கட்டப்பட்டிருந்தது. மக்களுக்கு என்ன தெரியுதுனாக்க சாலமன் கட்டின ஆலயம் அதுதான் முதல் ஆலயம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா முதல் ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷீலோவில் உள்ள தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, தேவன் அந்த நாமத்தை அங்கே வச்சிட்றாரு, தேவன் தன்னுடைய நாமத்தை வச்சிடறாரு. அப்போ தேவனுடைய நாமம் என்ன, தேவனுடைய நாமம் யெகோவா. தேவனுடைய நாமம் என்ன,
யெகோவா. யெகோவான்றது தான் தேவனுடைய நாமம். அப்போ அந்த யெகோவா அப்படின்ற அந்த தேவனுடைய நாமத்தை எங்கே செய்கிறாரு? அந்த சா இது ஸ்ரீலவுல ஆலயத்தில் விளங்க பண்ணுறாரு. யெகோவான்ற தேவன் தன்னுடைய நாமத்தை எங்கே விளங்க பண்ணுறாரு? ஸ்ரீலவுல உள்ள ஆலயத்தில் விளங்க பண்ணுறாரு. அப்போ ஸ்ரீலவுல ஆலயத்தில் தேவன் வாசமாக இருக்காருன்னு எப்படி கண்டுகொள்வது? அப்போ அந்த வாசலில் தான் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல தான் அவர் வாசமாக இருக்கிறாருன்றதுக்கு அடையாளமாக அக்னிஸ்தமாக அங்கே வாசமாக இருக்குது. அடுத்து ஊரியும் தும்பியும் அங்கே பதில் அளிக்குது. தீர்க்கதரிசி அங்கேருந்து தேவனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். அப்போ சொப்பன தரிசனங்கள் அங்கே பார்க்கப்படுது. அப்போ இதெல்லாம் நடக்குது. அப்போ உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய ஆலயம் அதுதான்றதுக்கும், தேவன் தெரிந்து கொண்ட வாசல் அதுதான்றதுக்கும் அடையாளமாக இருக்குது. அப்போ மாத்திரம் இல்லை, உலகத்தின் ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவன் என்பதை கண்டுகொள்றதுக்கு அந்த இடத்துலேருந்து தான் தேவன் எழுந்திருந்தார். அப்போ அங்கேருந்து தான் அவர் பதில் கொடுக்குறாரு. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசி மூலமாகவும், அப்போ அக்னி ஸ்தம்பத்தினாலையும் மேகஸ்தம்பத்தினாலையும் அந்த இடத்துல தான் வாசமாக இருக்கிறது அற்புத அடையாளங்களாலும் உறுதிப்படுத்துகிறார். அப்போ அந்த யெகோவா தேவன் தன்னுடைய நாமத்தை வைக்க தெரிந்து கொண்ட முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சீலோவில் உள்ள தேவனுடைய ஆலயம். இப்போ சீலோவில் உள்ள தேவனுடைய ஆலயத்தில் தான் தேவன் தன்னுடைய நாமத்தை வச்சாருன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையாகவே ஆலயமாக கட்டப்பட்டிருந்துச்சா? அது கூடாரம் தானே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அது தேவனுடைய ஆலயம்தான். தேவனுடைய ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருந்துச்சுன்றதுக்கு எங்கே அடையாளம் இருக்குன்னாக்க, அது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கத்தரின் ஆசாரனாகிய ஏலியின் 2 குமாரனாகிய ஒப்னையும் பிணைகாசும் இருந்தார்கள். சீலோவில் தேவனுடைய கத்தரை பணிந்து கொள்ள போகிறாங்க. அப்போ 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்ன்றார். அடுத்து 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம் 7 அடுத்து 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். பார்த்தீங்கன்னா சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் வாசல், ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு, நிலையண்டையிலே ஆசனத்தின் உட்கார்ந்துருந்தான் இருக்கு. வாசல் நிலையண்டே, நிலை இருக்குது, கதவு இருக்குது. அங்கே என்ன இருக்குது? ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த 3வது அதிகாரம் 3வது வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அடைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அப்போ தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில்ன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3வது அதிகாரம் வசனம் பார்த்தீங்கன்னா 3வது வசனம். அப்போ 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துலையும் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துலையும் 3வது வசனம் அதுதான் சொல்லுது, தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது.
சாமுவேல் 3வது அதிகாரம். அப்போ பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறாரு, அங்கே அந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்துச்சுன்ற பார்க்குறோம். 1 சாமுவேலில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்குது. அப்போ தேவனுடைய ஆலயம் அங்கே வந்து கூடாரமாக கிடையாது, ஆலயமாக கட்டப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா 360 வருஷம் மேலே அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து வெறும் கூடாரத்தை வச்சுக்கிட்டே அவங்க ஒர்ஷிப் பண்ணிடல, அங்கே என்ன செய்கிறாங்க, ஆலயம் கட்டப்பட்டிருந்துச்சு. அப்போ ஆலயம் கட்டப்படும் போது அவர் என்ன சார், உபாகம் 16 என்னுடைய நாமத்தை வைக்க தெரிந்து கொள்ளும் ஒரு வாசல் உண்டாயிருக்குன்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் ஐ சூஸ் டு புட் மை நேம் அப்பான் ஏ கேட், ஒரு வாசல் உண்டாயிருக்கும், ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டு மேலே என்னுடைய நாமத்தை வச்சுருப்பேன்றார். அப்போ என்னுடைய நாமத்தை விளங்கும்படி நான் தெரிந்து கொள்ளும் ஒரு வாசல் உண்டாயிருக்கும், ஒரு இடம் உண்டாயிருக்கும் அப்படின்றார். அப்போ அந்த வாசல்ன்றது அப்போ அவருடைய நாமத்தை அங்கே வச்சுருப்பேன்றார். அப்போ இதை ஏற்கனவே படித்தோம், அவருடைய நாமத்தை அந்த வாசலில் வைப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த நாமம் வைக்கக்கூடிய அந்த வாசல் எது அப்படின்றத நம்ம கண்டுகொள்ளணும் அப்படின்றார். அப்போ இது வந்து ஏகவா தேவனை வந்து ஆராதனைக்கு அன்றைக்கி போகணுன்னாக்கா அந்த ஜனங்கள் என்ன செய்யணும், தேவன் தன்னுடைய தேவனுடைய நாமம் என்னான்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஒன்று நேம் தெரியணும், தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியணும். 2 அந்த வாசல், வாசல்ன்றது என்ன, டோர் ஆர் கேட், அப்போ வாசல் என்னன்னு தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் வேணும், பிளட்டு. அப்போ ஒரு மனிதன் ஆராதனைக்கு போகணுன்னா அவன் ரத்தம் இல்லாதபடி தேவனுடைய ஆராதனைக்கு போக முடியாது, பழி பொருள் வேணும். அப்போ அந்த பழி பொருளை எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போகணும், அந்த தேவனுடைய நாமம் வைக்கப்பட்ட வாசலுக்கு போகணும். அப்போ தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியணும், அது வைக்கப்பட்ட வாசல் எது, அந்த நாமத்தை தேவன் வச்ச அந்த வாசல் எதுன்னு தெரியணும். நீ மற்ற எந்த வாசல்களுக்கும் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, உபாகமம் 16 சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்து நிறைய எச்சரிக்கிறார். அப்போ என்ன எச்சரிக்கிறாரு, தேவன் தந்திருக்க ஒரே ஒரு ஸ்தலம் தான் இருக்குது. அப்போ நீ அந்த இடத்த என்ன செய்யணும், நீ தான் என்ன செய்யணும், பத்திரமா தேடி கண்டு கொள்ளணும் அப்படின்றார். பலியை வைப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஸ்தானத்தை நாம் இங்கே கவனிப்போமாக. பலியை வைப்பதற்கு அவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம், இந்த வாசலில் ஏதாவது ஒன்றில் அதை வைத்துவிட முடியாது. அதை வைப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த ஸ்தானத்தில்தான் அவர் தமது பேரையும் வைத்துள்ளார். பாருங்கள், அவர் அதைத்தான் இங்கே கூறினார். அவர் அதிலே தமது நாமத்தை வைக்க தெரிந்து கொண்டார். இப்போது இந்த இடத்திற்காக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் அவர் தமது நாமத்தை வைத்த இடமும் அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்கிறாரு, தம்முடைய நாமத்தை வைக்க தெரிந்து கொண்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்றார். அப்போ அந்த இடம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு விடணும். சரி, இப்போ வந்து தேவனுடைய ஆலயத்தில் அந்த ஏகவான்ற நாமத்தை வச்சுருந்தாரா, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ வந்து ஏகவா அந்த ஆசரிப்பு கூட வந்து ஆலயமாக கட்டப்பட்டிருந்துச்சு, ஆனால் அங்கே தேவன் தன்னுடைய நாமத்தை வச்சாரா அப்படின்னு பார்க்கும்போது எரேமியா 7வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11வது வசனம், என் நாம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் புகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, இதை எந்த ஆலயத்தை குறித்து சொல்கிறாரு, சாலமன் ஆலயத்தை குறித்து சொல்கிறாரு. சாலமன் ஆலயம் அப்போ இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் முந்தி என் நாமம் விளங்கப்படின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அப்போ என்ன சொல்கிறார், நான் முந்தி என் நாமம் விளங்கப்படின, அட் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரா, என்னுடைய நாமத்தை முதல்ல வச்ச விளங்கப்படின ஒரு இடம் இருக்குது, அது ஷீலோன்ற இடம். நீ அங்கே போய் பார்த்துட்டு வா, அந்த ஆலயத்துக்கு கீழ்ப்படியாதனால என்ன செஞ்சனோ அதை எதுக்கும் செய்வேன் அப்படின்றார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்திற்கும்
நான் சீலோவுக்கு செய்ததைப் போல செய்வேன். அப்ப சீலோவுக்கு செய்ததைப் போல செய்வேன். அப்ப என்ன செய்யணும்? முந்தி என் நாமம் வைக்கப்பட்ட இடம்ன்றார். அப்ப முந்தி அவருடைய நாமம் வைக்கப்பட்ட இடம்ன்றது எது? முந்தி நாமம் நாமம் முதல்ல என்ன? ஏகோவா. அது வைக்கப்பட்ட இடம் எது? அதுதான் ஷீலோவில் உள்ள ஆலயத்தில் உள்ள வாசல். அப்ப இதுதான் தேவனுடைய நாமம் முதல்ல வைக்கப்பட்ட இடம். அப்ப என்ன செய்றாரு? சாலமன் கட்டின ஆலயம் இருக்கிற காலம் ஷீலோவில் உள்ள ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க சாமுவேலெல்லாம் படிக்கும்போது ஏலியின் புத்திரருக்கு துன்மார்க்கமாக இருந்து அந்த அதுக்கப்புறம் அந்நிய தேசத்துலேருந்து வந்து அதை உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனான்னு தான் இருக்குது. ஆனால் இடிக்கப்பட்ட விஷயம், ஆலயம் இடிக்கப்பட்டதை குறித்து எதுவும் எழுதப்படலை. ஆனால் அந்த ஆலயத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா எரேமியா 7வது அதிகாரத்தில் 11லேருந்து 14 11லேருந்து 14 படித்தோம்னா 11லேருந்து 14வது வசனம் வரைக்கும் படிக்கும்போது அந்த ஆலயத்துக்கு என்ன நடந்ததுன்னு இருக்குது. என்ன நடந்தது? சாலமன் கட்டின ஆலயம் நேபுகாத்நேச்சார் வந்து ஜனங்கள் வந்து கீழ்ப்படியல. எரேமியா எச்சரித்தும் எரேமியா தீர்க்கதரிசி எச்சரித்தும் அவங்க கீழ்ப்படியாதனால அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ அதே மாதிரி இடிக்கப்பட்டுச்சு அந்த ஆலயம். சாலமன் கட்டின பிரமாண்டமான கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. அப்போ ஆண்டவர் எரேமியா மூலம் என்ன செஞ்சார்? அந்த ஷீலோவுக்கு செய்ததை போல இதுக்கும் செய்வேன்றாரு. அப்போ இது என்ன நடந்துச்சு? இடிக்கப்பட்டுச்சுன்னா அப்போ ஷீலோவில் ஆலயம் என்ன நடந்திருக்கணும்? இடிக்கப்பட்டது. அதுதான் உண்மை. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேவன் தன்னுடைய நாமம் முதல்ல வைக்கப்பட்ட அந்த ஸ்தலத்து பேர் வந்து அது வந்து ஷீலோவில் உள்ள தேவனுடைய ஆலயம். அங்கே விளங்கின நாமம் ஏகோவான்ற நாமம். அப்போ இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா இது இடிக்கப்பட்டு சாலமன் டெம்பிள் கட்டுறாரு. சாலமன் டெம்பிளும் இடிக்கப்பட்டு அடுத்து வந்து எஸ்ரா நெகேமியா காலத்தில் 3வது டெம்பிளும் எழுப்புறாரு. அப்போ இந்த ஆலயங்கள்லாம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தன்னுடைய நாமத்தை விளங்க பண்ணுறதுக்கு. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேவன் ஆலயத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கிறாரு? தேவனுடைய நாமத்தை விளங்க பண்ணுறதுக்கு. தேவன் இஸ்ரவேலின் தேவன் ஒரு இருக்கிறாருன்றத உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக, தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக அந்த ஆலயத்தை தெரிஞ்சு கொள்கிறாரு. தேவன் அங்கே வாசமாக இருக்கிறதுக்காக அதை தெரிந்து கொள்கிறார். அப்போ தேவன் தான் வாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களில் 3 ஆலயங்கள், மனிதனால் கட்டப்பட்ட 3 ஆலயங்கள் இருந்தது. ஒன்று ஷீலோவில் ஆலயம், அடுத்து சாலமன் கட்டின ஆலயம், அடுத்து வந்து எஸ்ரா நெகேமியா காலத்தில் உள்ள ஆலயம். இப்போ அந்த 3 ஆலயங்களும் அந்த 3 கிறிஸ்துக்களுக்கும் அவருடைய சபைக்கும் அடையாளமாக இருக்குது. அந்த 3 ஆலயங்களும் 3 கிறிஸ்துக்களுக்கும் சபைக்கும் அடையாளமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது தேவன் என்ன செய்கிறாரா? தன்னுடைய நாமத்தை முதல்ல அந்த ஆலயத்தை தெரிந்து கொள்வது நோக்கமே அவர் வந்து அதர்சனமானவராக இருக்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொலோசியரில் சொல்லப்படுது. கொலோசியரில் பார்த்தீங்கன்னா அவர் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபன்றார். அவர் அதர்சனமான தேவன் எப்படி இருக்காரா? அதர்சனமானவர், இன்விசிபிள். தேவன் எப்படி இருக்காரா? கொலோசியர் 1 கொலோசியர் 1:15 அப்போ அவர் அதரிசனமான தேவன்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயுல 6வது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 16வது வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அப்போ பாருங்க, கனமும் நித்திய வல்லமையும் யாருக்கு உண்டாயிருக்கணுமா? ஒருவராய் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறவர், மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய தேவன். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து கண்டாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுறது ஒருவரும் கண்டில்லாதவரும் காணக்கூடாதவருமாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துகிறாங்க. அப்போ என்னன்னு பார்க்கும்போது தேவன் எப்பொழுதுமே ஆவியாக இருக்கிறார். அதுதான் யோவானில் பார்த்தீங்கன்னா சமாரியா ஸ்திரீகிட்ட பேசும்போது அவர் என்ன? தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்கே மனிதனாக நிற்கிறார் பூமியில். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்தாலும் என்ன சொல்கிறாரு? தேவன் எப்பொழுதுமே தேவன் ஆவியாக தான் இருக்கிறார். அப்போ ஏசாயா 61 பார்த்தீங்கன்னா
ஏசாயா 61 இதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 61:1 பார்த்தீங்கன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் எப்படி இருக்காரு? ஆவியாக இருக்கிறாரு. காட் ஸ்பிரிட் இன் மீ. அப்போ தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது அப்படின்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தமிழில் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா காட் ஸ்பிரிட் இன் மீ. அப்போ லார்ட் ஸ்பிரிட், அப்போ தேவனுடைய அந்த ஆவி அவருக்குள்ள வாசமாக இருந்தது. அப்போ அந்த ஒரு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறார், அக்னி ஸ்தம்பத்தில் வாசம் பண்ணுற அந்த தேவன் வந்து என்ன செய்கிறாரு? ஆவியாக இருக்கிற தேவன், அக்னி ஸ்தம்பமாக இருக்கிற தேவன் என்ன செய்கிறாரு? அவர் வந்து இயேசு கிறிஸ்துன்ற மனித ஆலயத்தில் வாசம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துன்ற மனித ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆலயம் இருந்துச்சு, ஆலயத்தின் வாசல் இருந்துச்சு. அந்த வாசலில் தேவனுடைய தன்னுடைய நாமத்தை வச்சுருந்தாரு. தேவனுடைய பலிகளோடு கூட அங்கே போய் ஆராதனை செலுத்தினாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டுக்கு வர்றோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாசல் யார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசலாக இருந்தார். அப்போ யோவான் 10வது அதிகாரம் ஆதலால் 7வது வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாய் இருந்தார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நானே நல்ல மேய்ப்பன், இது பார்க்கும்போது அப்புறம் நானே ஆடுகளுக்கு வாசல் அப்படின்றார். அப்போ நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் வாசலாக இருக்கார். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து இப்போ இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், ஜேசின்னு போடுறான், ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இயேசு கிறிஸ்து தான் வாசலாக இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த ஷீலோன் ஆலயம், அடுத்து சாலமன் கட்டின ஆலயம், எஸ்ரா நெகமியா கட்டின ஆலயம், தேவனுக்கு அங்கே தேவன் தேவனுடைய நாமத்தை வச்சுருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா யார் வாசல்னா ஆடுகளுக்கு நானே வாசல். எங்கே சொல்கிறாரு? 1 தீமோத்தேயு யோவான் 10வது அதிகாரம் 7லேருந்து சொல்கிறார். 7வது வசனத்துக்கு பிறகு சொல்கிறார். அப்போ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் வாசல். அப்போ ஏகவான நாமத்தை என்ன செய்கிறாரு? 3 மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்களை வைக்கிறார். அது பரிபூர்ண திட்டம் அல்ல. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கும் போது அவருக்கு என்ன செய்கிறாங்க? இமானுவேல் என்று பெயரிடுவாயகன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இயேசுன்னு பெயர் வைக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து பூமியில் கூப்பிடுறது, இயேசுன்ற பேரில் கூப்பிட்றாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய நாமத்தை வைக்க அந்த வாசலை தெரிந்து கொண்டாராம். அப்போ அவருடைய நாமம் எது? அவருடைய நாமம், அவர் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறாரு, ஆவியாக இருக்கிறாரு. ஆவியாக இருக்கிற தேவனுடைய நாமம் யெகோவா. யெகோவா. அப்போ இந்த யெகோவா தேவன் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வாசமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வாசமாக இருக்கிறார். அப்போ இது இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வாசமாக இருக்கிறதுனா என்ன? ஆவியாக இருக்கிற அக்னி ஸ்தம்பமாக இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசமாக இருக்கிறார். அப்போ தன்னுடைய நாமத்தை எங்கே வைக்கிறாரா? அந்த வாசலில் வைப்பண்றார். இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்கிறாரு. அப்போ ஜனங்க யாரை துதிச்சிருப்பாங்க? தேவனை துதிச்சாங்க. அப்போ தேவனுடைய நாமம் என்ன? யெகோவா. அப்போ பெந்தகோஸ்து நாள் வர வரைக்கும் அது வந்து என்னது? தேவனுடைய நாமம், ஆராதனை எல்லாமே என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு போனார், ஜனங்களும் ஆராதனைக்கு போனாங்க. எந்த நாமத்தில் ஆராதிச்சிருப்பாங்க? பைபிளில் எழுதப்படனாலும் யெகோவான்ற நாமத்தில் தான் அவங்க ஆராதிச்சிருக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்போ யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்து என்ற அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் வாசலாக இருக்கிறார்.
அந்த வாசலில் தன்னுடைய நாமத்தை வைக்கிறார். அப்போ எதுக்காக வைக்கிறாராம்? தன்னுடைய நாமம் விளங்கும்படி. ஏகவான ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு, அவர் ஆவியாக இருக்கிறாரு. அவர் உண்மையாகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மோசை காலத்தில் மட்டும்தான் அவர் தேவன் அல்ல, இந்த நாளும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். எப்படி கட்டுறாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ அவர் என்ன அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ அந்த ஒன்றான மெய் தேவன் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணவர் இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தில் அவர் மூலமாக வெளிப்பட்டார். அப்போ வெளிப்படும் போது என்ன செய்யுது? ஏகவான்ற நாமம் பிரசித்தமாகுது, உலகம் முற்றிலும். அன்னைக்கு இருந்த சுற்று வட்டார நாடுகள்லாம் என்ன செஞ்சாங்க? ஏகவான்ற தேவன் அவர் மோசை காலத்தில் மாத்திரம் இல்லைப்பா, இந்த நாள்லையும் ஜீவிக்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தின் மூலமாக வெளிப்பட்டார். அப்போ உலகம் தேவனை புகழ்ந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நானே ஆடுகளுக்கு வாசல்றார். அன்னைக்கு தேவனை காணணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த வழியாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு எந்த மனுஷனும் தேவனை நான் ஆராதிக்கிறேன், தேவனை தொழுது கொள்கிறேன், தேவனை நான் கண்டுகொண்டேன்னு எது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா வழியாகிய இந்த வாசலில் தான் தேவன் தன்னுடைய நாமத்தை வச்சிருக்கிறார். அப்போ வச்சிருந்த போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி ஒரு மனிதனும் ஏகவாவை அந்த ஆராதனை ஸ்தலத்தை கண்டுகொள்ள முடியாது. அதே மாதிரி தான் 2000 வருஷமாக இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? உயிர்த்திலேருந்து பரலோகத்துக்கு போனார். போனதுக்கப்புறம் என்ன ஆவி ஆகிட்டார், உயிர்ப்பிக்கிற ஆவியானார்னு பைபிள் இருக்குது. அதன்படி அவர் என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிற ஆவி ஆகிட்டு அறுப்பு உலகத்தோட முடிவு நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அவர் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட்டு அவர் என்ன செய்கிறாரு? இறங்கி வராரு. இறங்கி வரும்போது ஒரு மனித சரீரத்தை அறுப்பு உலகத்தோட முடிவுன்னும் போது முதல் பலனாக இருக்கிற கிறிஸ்து பிரானுடைய சரீரத்தை எடுத்துக்கிறார். கிறிஸ்து பிரானம் சிபின்னு போடுறான். அப்போ கிறிஸ்து பிரானுடைய சரீரத்தை எடுத்துக்கிறார். அப்போ அக்னி சமமாக ஆவியாக இருந்த தேவன் அதர்சனமானவர். அதில் இந்த முக்கியமான வார்த்தைகளை கவனிக்கணும். கிறிஸ்து தாம சொல்லும்போது அது சில வார்த்தைகளை பயன்படுத்துவார். இந்த வழியை தவிர வேறு வழியே இல்லை, பைபாஸ் வழியே இல்லைன்னுவார். கிறிஸ்து பிரானமும் சொல்லுவார், இந்த வழியை தவிர வேறு வழி இல்லைன்னுவார், என்னை தவிர வேறு வழி இல்லைன்னுவார். கிறிஸ்து தாமஸ் அதே சொல்லுவார், வேறு பைபாஸ் வழியே இல்லைன்னுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அதர்சனமான இருக்கிற தேவன் அப்படின்னுவார், அதர்சனமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படின்னுவார். அப்போ அதர்சனமாக இருந்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாரு? முத்திரையில் உடைக்கிறதுக்கு சரீரம் தேவை. தேவன் என்ன செய்ய நம்ம மீட்பின் இனத்தினா வரதுக்கு ஒரு சரீரம் தேவை. அப்போ அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட கிறிஸ்து பிரானமுடைய சரீரத்தை எடுத்துட்டு தேவன் கிறிஸ்து பிரானமுடைய சரீரத்தில் இந்த பூமியில் நடந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து, அப்போ கிறிஸ்து பிரானமுடைய ஊழியம் என்ன? இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு உலகத்துக்கு நிரூபித்தார். அப்போ இயேசு எங்கே போனாலும் என்ன சொல்கிறாரு? பிரான நாமத்தில் வருகிறேன்னு நான் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து நாமத்தினால வருகிறேன் அப்படின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால வருகிறேன்றது தான். அப்போ அவர் எல்லா இடத்துலையும் அவர் போகும்போது என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து நாமத்தினால வருகிறேன்றார். அப்போ அதுதான் பிதாவின் நாமம். அப்போ அந்த பிதாவின் நாமத்தை எங்கே வைக்கிறாரா? தன்னுடைய குமாரனாகிய வாசலில் வைக்கிறார். அப்போ தன்னுடைய நாமத்தை எங்கே வைக்கிறாரா? தன்னுடைய குமாரனிலே வைக்கிறார் அப்படின்றார். இப்போது நான் உன்னை சந்திக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ளும் ஸ்தானம் நான் என் நாமத்தை விளங்க செய்யும் ஸ்தானமும் நான் என் நாமத்தை வைக்க தெரிந்து கொள்ளும் இந்த கதவு, இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசி அங்கேதான் நீ வர வேண்டும் என்று அவர் கூறினார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் 210வது பாரா. ஆனால் அவர் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்தார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனெனில் அதில்தான் அவர் அருளிய ஒரே வாசலாக இருக்கிறது. ஆமேன். கவனிங்கள், அவர் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்தார்? தம்முடைய குமாரனில். அப்போ என்ன செய்கிறாராம்? தம்முடைய நாமத்தை இப்போ 2000 வருஷமாக என்ன செஞ்சாங்க? இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் ஆவி ஆகிட்டாரு. ஆவியானதுக்கப்புறம் தேவன் அந்த நாட்களில் புதிய நாமம் எது? இயேசு கிறிஸ்துன்ற நாமம். பழைய நாமம் ஏகவா, புதிய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துன்ற அந்த நாமத்தை என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து அந்த புதிய நாமத்தை என்ன செய்கிறாரு? எங்கே வைக்கிறாராம்? தன்னுடைய குமாரனில் வைக்கிறாராம். இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை என்ன செய்ய? தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து பிரானமில் வைக்கிறார்.
அப்போ சிபின்னு போட்டாக்க கிறிஸ்து பிராணம்னு புரிஞ்சுக்கோங்க. ஜேசினா ஏசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த நாமத்தை தன்னுடைய குமாரனில் வைக்கிறாரு. அதனால தான் நான் எங்கே போனாலும் நான் வந்து ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தன்னுடைய நாமத்தை விளங்க பண்ணினார். எங்கே விளங்க பண்ணார்? கிறிஸ்து பிராணனுடைய சரீரத்திலிருந்து தேவன் வெளிப்பட்டார். அப்போ என்ன செய்றாரு? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திரம் அவர் ஜீவிக்கிற தேவன் அல்ல, இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவன் என்பதை கிறிஸ்து பிராணனுடைய சரீரத்தின் மூலமா உலகத்துக்கு நிரூபிச்சாரு. அப்ப கிறிஸ்து பிராணம் என்ன செய்றாரு? ஆராதனைக்கு போறாரு, ஜனங்களும் ஆராதனைக்கு போறாங்க. எந்த நாமத்தில் ஆராதிச்சாங்க? எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் ஆராய்ச்சார். தேவன் மாம்சத்தில் கிறிஸ்து பிராணமா இருக்கிறார். ஆனால் ஆராதனைக்குரிய நாமம் எது? பிதாவின் நாமாகிய இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தில் தான் தேவனை ஆராதிக்கிறாங்க. கிறிஸ்து பிராணமா அந்த நாமத்தில் தான் ஆராதிக்கிறாரு. ஜனங்களும் கிறிஸ்து பிராணமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஆராதிக்கிறாரு. ஜனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் ஆராதிக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறது? இப்போ இதுதான் அன்னைக்கு ஆராதனைக்குரிய நாமம். இது 2000 வருஷமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை ஆராதிச்சிருந்தாலும் தேவன் தன்னுடைய நாமத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு பரிபூர்ணமான ஆலயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்போ எல்லாருமே 2000 வருஷமா இருந்தவங்கலாம் நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். ஆனால் சபையில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களும் அவர்கள் ஒரு பகுதி நிறைவே பெற்றவங்க, அவங்க ஆவியின் பரிபூர்ணத்தை பெறலை. அப்போ 2000 வருஷம் காத்திருந்த தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு வாசலை கண்டடைகிறார். ஒரு சரீரத்தை தனக்குன்னு எடுக்கிறார். அந்த சரீரம் தான் கிறிஸ்து பிராணனுடைய சரீரம். அவர் தான் வாசல். கிறிஸ்து பிராணம் தான் வாசல். அப்போ அவர் வாசல்ன்றதை பாருங்க, இதில் 217வது பேராகிராஃப் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதில் மிடிலேருந்து படிக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இருக்கிறது, ஆனால் முழு கூர்மை கோபுரத்தையும் பூர்த்தி செய்வது அந்த கல் தான். முழு சபையின் காலங்களாக முழு 7 சபையின் காலங்களாக எழும்பிய கூர்நுடி கோபுரமாக அதை ஆக்குவது அந்த கல் தான். கிருபையை கூட்டு இதை கூட்டு 7 காரியங்கள் கூட்டப்பட வேண்டியதாக இருந்தது. கடைசியாக கூட்டப்பட வேண்டியது கிறிஸ்துவாகும். உங்கள் அன்போடு இதை கூட்டுங்கள், உங்கள் கிருபையோடு கிருபையை கூட்டுங்கள், வேறு ஏதாகிலும் கூட்டுங்கள், மேலும் வேறு ஏதாவது விதமாக தலைக்கல்லாகிய கிறிஸ்துவண்டை வரும் வரை நானே வாசல். தலைக்கல்லாகிய கிறிஸ்துவண்டை வர வரைக்கும் நானே வாசல். அப்போ கிறிஸ்து பிராணம் வாசலாக இருந்தார். அப்போ கிறிஸ்து பிராணம் தான் வழியாக இருந்தார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்தார். அப்போ கிறிஸ்து பிராணமை ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லிட்டு, நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிறிஸ்து பிராணமாக அவர் ஆலயமாக ஏற்றுக்கொள்ளலைனாக்க அந்த ஆராதனை வீண். அவர் தான் இன்னைக்கு வாசலாக இருந்தார். அப்போ கிறிஸ்து பிராணம் என்ன செய்கிறாரு? நமக்காக பாவ நிவாரணப்படி அடிக்கப்பட்டு மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறாருன்றார். தேவனுடைய சிங்காசனம் என்பதை குறித்து கிறிஸ்து பிராணம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் பார்ட் 2ல் சொல்கிறாரு. தேவனுடைய சிங்காசனம் என்பது என்ன? அது தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது? மனிதனுடைய இருதயத்தில், கிறிஸ்துவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சிங்காசனம். கிறிஸ்து தான் தேவனுடைய சிங்காசனம்ன்றார். கிறிஸ்து பிராணம் உயிர்த்தெழுந்துட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டு என்ன செய்யறாரு? தேவனுடைய சிங்காசனத்தில் விட்டிருக்காராம். தேவனுடைய சிங்காசனம் என்பது தேவன் வந்து என்ன செய்யறாராம்? காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. தேவன் எப்பொழுதுமே மனிதனாக வரும்போது கிறிஸ்து தாம சொல்றாரு, கொஞ்சத்தை மறைச்சு கொஞ்சத்தை வெளிப்படுத்துவார். இது வந்து தேவன் 3 முறை செஞ்ச காரியம். அப்போ கொஞ்சத்தை வெளிப்படுத்துவார், கொஞ்சத்தை மறைச்சிடுவார். அப்போ நீதிமொழிகள் என்ன சொல்லுது? 25ல் தேவனை நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 25:1 நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அப்போ தேவன் மறைக்கணும். ஏன் கிறிஸ்து தாமஸ் வந்து ஒரு புக்கை எழுதி போட்டு கடவுள் 3ஆம் சரீரத்தில் வந்து அதை கொடுத்துட்டு போகிறதுக்கு தெரியலாமல் இல்லை. தேவன் பரிசுத்த ஆவியை எதுக்கு கொடுத்துருக்காருன்னா அவர் மறைச்ச விஷயத்தை மனமாட்டி புரிஞ்சுப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? இப்போ உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் அவரும் ஆவி ஆகிட்டார். ஆவி ஆகலைன்னா அவர் கிறிஸ்து தாமஸ் என்ன சொல்கிறார்? பூமியில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அர்ப்பணம் முதல்லாம் சொல்ல வைக்கிறாரு. என்ன சொல்ல வைக்கிறாரு? ஏப்பா இப்போ இல்லை, நான் கூட பொறுமையாக நீ புரிஞ்சுப்ப. எப்படி கொஞ்சம் பொறுமையாக கூட நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக, நம்ம புரிஞ்சுப்போன்றதுக்காக என்ன சொல்கிறாரு? உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து பிராணம் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து பிராணம். இப்போ ஆவியா கிறிஸ்து பிராணம் இல்லாதபடி எப்படி உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் வாசமாக இருக்க முடியும்? அப்போ அவர் என்ன செய்கிறாரு? நான் மீண்டும் ஒரு முறை இந்த பாதையை கடந்து போவேன், 7வது முத்திரை உடைக்கணும்,
அப்போ நம்மளை ஆயத்தப்படுத்தணுன்றதுக்காக கிறிஸ்து பிராண்டம்ன்றது புதிய நாமத்தை எடுத்துக்கிறாரு. கிறிஸ்து பிராண்டம் இந்த புதிய நாமத்தை எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்றாரு, அந்த நாமத்தை வைக்க ஒரு வாசலை தெரிஞ்சுக்கிறார். அந்த ஒரு வாசல் தான் கிறிஸ்து தாமஸ். கிறிஸ்து தாமஸ் சிடி அப்படின்னு போடுறார். அப்போ கிறிஸ்து தாமஸ், தேவன் தன்னுடைய நாமத்தை வைக்க தெரிந்து கொண்ட வாசல் எது? கிறிஸ்து தாமஸுடைய சரீரம் தான். அப்போ என்ன செய்றாரு, கிறிஸ்து பிராண்டம் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் புதிய நாமம் வழங்கப்படுது. புதிய நாமம் என்ன? கிறிஸ்து பிராண்டம். அப்போ அந்த நாமம்னா முதல்ல என்ன? நாமம் என்பது என்ன? அது கிறிஸ்து பிராண்டம் சொல்றாரு, நாமம் என்பது அது அவருடைய ஜீவன் அப்படின்றார். நாமம் என்பது என்ன? அவருடைய ஜீவன். அவருடைய ஜீவனையே தான் நாமமாக கொடுக்குறார். அந்த ஜீவன் தான் நாமம், அந்த ஜீவன் தான் பரிசுத்தாவி. அப்போ ஜீவன் என்ன செய்யுது? பரிசுத்தாவியா நமக்குள்ள ஊட்டுறார். அப்போ கிறிஸ்து பிராண்டம் சொல்றாரு, அந்த ஜீவன் என்பது நாமமாகும். இந்த செய்தியில் தான் அவர் இதயத்தில் இருக்கு. நாமம் என்பது ஜீவன். இங்கே பாருங்க, பேரா 106 தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம்ன்ற அந்த செய்தியில் பேராகிராஃபு 106 பலியை வைப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஸ்தானத்தை நாம் இங்கே கவனிப்போமாக. பலியை வைப்பதற்காக அவர் தேர்ந்தெடுத்த ஸ்தானம், இந்த வாசலில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அதை வைத்து விட முடியாது. அதை வைப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஸ்தானத்தில்தான், அந்த ஸ்தானத்தில்தான் அவர் தமது பெயரையும் வைத்துள்ளார். பாருங்கள், அவர் அதைத்தான் இங்கே கூறினார். அவர் அதிலே தமது நாமத்தை வைக்க தெரிந்து கொண்டார். இப்போது இந்த இடத்திற்காக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் அவர் தமது நாமத்தை வைத்த இடமும் அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா, நாமம் என்றால் என்ன? நாமம் என்பது அவருடைய ஜீவனே ஒரு இடத்துல சொல்றாரு. அவருடைய ஜீவனே அப்படி இந்த செய்தியிலே சொல்றாரு. அப்போ அதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சீங்கன்னா வருது. இங்கே வர ஆட்டுக்குட்டியானது சோதிக்கப்பட்டது 14 நாட்கள் வரை வைக்கப்பட்டிருந்தது. அது 2 ஓய்வு நாட்கள் அல்லது 2 காலங்களை குறிக்கும். ஒன்று யூதருக்காக அவர்கள் ஆட்டுக்குட்டியை முன்னடையாளமாக செலுத்தினார்கள், ஒன்று புறஜாதிக்காக. இதுவே உண்மையான ஆட்டுக்குட்டியாகும். அப்போ கிறிஸ்து பிராண்டம் தான் உண்மையான பலின்றதையும் அங்கே சொல்கிறாரு. பார்த்தேன் இந்த இடத்துல தான் இது பேராகிராஃப் 173. இரத்தமானது வீட்டு வாச நிலைகளின் மீது பூசப்பட வேண்டியிருந்தது. பாருங்கள், இரத்தம் தான் மிருகத்தின் ஜீவனாக இருக்கிறது. நீ அதன் மாம்சத்தை புசிப்பையாக, ஆனால் அதன் உயிரானது இரத்தத்தை தரையிலே ஊற்றிவிட வேண்டும். பாருங்கள், பலியானது அங்கீகரிக்கப்பட்ட வீட்டின் வாசல் நிலைக்கால்களின் மேல் உத்தரத்தின் மேல் பூசப்பட வேண்டும். மகிமை. ஜீவன் என்பது என்ன? நாமமாகும். ஜீவன் என்பது என்ன? நாமமாகும். பேரா 173. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கண்டிப்பாக படிக்கலாம். அந்த நபருடைய பெயரை அவர் வைத்தார். அந்த நபருடைய பெயரை அவர் வைத்தார். வாசல் வரை செல்லுங்கள், சென்று பாருங்கள். மணியை அடிக்கும் முன்பு கதவின் மீது என்ன பெயர் உள்ளது என்பதை பாருங்கள். உள்ளே உள்ள பலி என்ன என்பதை மாதிரியாக இரத்தமானது வாசலின் மேலுத்தரத்தின் மேல் பூசப்பட்டது. இப்பொழுது அங்கிருந்து இந்த இரத்தத்தின் வழியாக வந்து ஆராதனை ஸ்தானத்தை கண்டுபிடிக்க போகிறோம். கவனியுங்கள், வாசல் பூசப்பட்டிருந்த இரத்தமானது உள்ளே என்ன இருந்தது என்பதன் நாமத்தை பேசிட்டு. ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா இப்போது அங்கிருந்த இந்த இரத்தத்தின் வழியாக வந்து ஆராதனை ஸ்தானத்தை கண்டுபிடிக்க போகிறோம். கவனியுங்கள், வாசலில் பூசப்பட்டிருந்த இரத்தமானது உள்ளே என்ன இருந்தது என்பதன் நாமத்தை பேசிற்று. அவர்கள் அங்கே உள்ளே இருந்தனர். நம்முடைய ஆராதனை ஸ்தானமாகிய ஆட்டுக்குட்டியானவர் வார்த்தையாக இருக்கிறார், நாம் அறிவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ளவருடைய பெயர் வெளியே எழுதப்படுகிறார். அப்போ ஏகவா தேவனின் இந்த ஆலயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீலோவில் ஆலயத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏகவா உள்ளர வாசம் பண்ணுறார். அவருடைய நாமம் எங்கே எழுதப்படுது? வாசலில் எழுதப்படுது.
அதே மாதிரி தான் இங்கே கிறிஸ்து தாமஸ்ன்ற மனித சரீரத்தை எடுத்துக்கிறார். அதுதான் கர்த்தருடைய கிறிஸ்துன்ற அந்த பிரத்யேக வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க அருமையான சகோதர சகோதரியை, ரொம்ப சீரியஸாக புரிஞ்சுக்கங்க. ஏன் இப்போ நமக்கெல்லாம் கிறிஸ்துக்கள்னு பேர் சொல்லிட்டு அவருக்கு ஏன் கர்த்தருடைய கிறிஸ்துன்ற அந்த வார்த்தையை ஸ்பெஷலாக பயன்படுத்தினாரு? முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. 3 பேருக்கு தான் ஏகவா, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து பிரானம் 3 பேருக்கு மட்டும்தான் கர்த்தருடைய கிறிஸ்துன்ற அந்த வார்த்தையை பயன்படுது. கர்த்தருடைய கிறிஸ்துனா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய சொந்த சரீரம்னு அர்த்தம். ஏன்னா இப்போ தேவன் தான், கிறிஸ்து தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாரு, அவர் தான் வாசலாக இருக்கிறாரு, அவர் தான் வழியாக இருக்கிறாரு. தேவன் வாசம் பண்ணக்கூடிய அதர்சனமாக இருக்கிற தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இருக்கிறாரு. அப்போ தேவன் என்ன சார் கிறிஸ்து பிராணம் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனவங்க அவரும் ஆவி ஆகிட்டார். கிறிஸ்து தாமஸ் அதை மறைக்கிறார். எப்படி மறைக்கிறாருன்னா வேறு வார்த்தைகளை அதை பயன்படுத்துகிறார். மறைச்சாலும் வேறு வார்த்தைகளில் அதை ஓப்பன் பண்ணுறாரு. என்னன்னா ஏசு கிறிஸ்து பிராணம் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பிராணம்னா ஆவியா இல்லாதபடி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எப்படி வந்தார்? புரியுதுங்களா? ஏசு கிறிஸ்துவே ஏன் இது சீசர்கள் அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவரை இது சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஓடி ஒழிகிறாங்க. அதே சீசர்கள் வந்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவங்க என்ன தைரியமாக நிற்கிறாங்க. எப்படி நிற்க முடிஞ்சிச்சு? அவங்களோடு இருந்தாங்க, பயந்தாரு. ஆண்டவர் அவங்களோடு இருக்கும்போது கூட பயந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது பயப்படல. அவரோடு கூட இருந்தார் மரணத்துக்கு முன்னாடி. மறந்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ அதே தான், அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான் இப்போ கிறிஸ்து பிராணம் என்ன செய்கிறாரு? மக்கள் மத்தியில் இருந்தார் பூமியில் இருக்கும்போது. ஆனால் இப்போ எப்படி இருக்கார்? நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து தாமஸுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இருக்கிறாரு. இப்போ என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, நம்மளும் சேர்ப்புக்கால பலன்களாக இருக்கோம், நம்மளும் நிறைவே பெற்றவங்களாக இருக்கிறோம். அதனால கிறிஸ்து தாமஸோட முக்கியத்துவம் என்னன்றது அவங்களுக்கு தெரியறதில்லை. கர்த்தருடைய கிறிஸ்துன்றது கர்த்தருடைய சொந்த சரீரம், அவர் தான் வாசல். இந்த வாசலை வழியாக நீங்கள் பிரவேசிக்கலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உலகத்தில் எங்கே வேணாலும் கிறிஸ்து பிராணமே கர்த்தர்னு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இப்போ கிறிஸ்து தாமஸோடைய செய்தியை ஒரு மனிதன் கிறிஸ்து தாமஸ் 7th கூட முன்னோடின்னு கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு மக்கள் கூட என்ன செய்கிறாங்க? கிறிஸ்து பிராணமே கர்த்தர்னு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வாசல் வழியாக வராமல் வேறு வழியாக ஏற்கிற கள்ளனும் கொள்ளை காரணமாக இருக்கிறான்றார். வாசல் வழியாக வரணுன்றார். அப்போ கிறிஸ்து தாமஸ் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்றார். அப்போ அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன்னாக்க அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குன்னு சொல்லும்போது அது எவ்வளோ கிறிஸ்தவங்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. அதே தான் இன்றைக்கி கிறிஸ்து தாமஸ் நம்ம வந்து அந்த வார்த்தை சொல்கிறார், அவர் தான் வழியும் போது நம்ம அது முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்கிற தேவன் உபாகமத்தில் என்ன சொல்கிறாரு? என்னை நாமத்தை வைக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் உண்டாயிருக்கும், நீ அங்கே போய் உன் பலிகளை செலுத்து அப்படின்றாரு. அப்போ அந்த இடம் இது ஸ்ரீலோவில் ஆலயம், அடுத்து சாலமன் கட்டின ஆலயம், அடுத்து எரேமியான இது நெகேமியா எஸ்ரா கட்டின ஆலயம். அப்போ அந்த ஆலயங்களில் தேவன் வாசம் பண்ணார். இங்கே மனித ஆலயங்கள் 3. ஏகவா இயேசு கிறிஸ்துவில் வாசம் பண்ணார். இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் கிறிஸ்து பிராணமில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணார். அடுத்து என்ன செய்கிறார்? கிறிஸ்து பிராணம் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டு அவரும் என்ன தேவனுடைய சிங்காசனம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? தேவனுடைய சிங்காசனம் என்பது கிறிஸ்துவனுடைய இருதயம், கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்போ கிறிஸ்து பிராணம் உயிர்த்தெழுந்து கிறிஸ்து தாமஸுக்குள்ளே வர்றது தான் தேவனுடைய, கிறிஸ்து தாமஸ் தான் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறாரு. அப்போ மக்கள் மத்தியில் தேவன் நமக்கு அதில் தேவன் என்ன செய்கிறாரு? கூடார பண்டிகை நேரத்தில் ஏன் இன்னொரு முதல் பலன் எடுக்கணும்? புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அறுவடை, கிறிஸ்து பிராணம் அறுவடையின் முதல் பலன். கிறிஸ்து பிராணம் கிறிஸ்து தாமஸை ஏன் எடுக்கணும்? இன்னொரு பலன்களின் முதல் பலன், சேர்ப்பு கால பலன்களின் முதல் பலன், இது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் த இன்கேதரிங், சேர்ப்பு கால பலன்களின் முதல் பலனாக எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய கிறிஸ்து இந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சிக்கலாம வெறுமனை சொல்லிட்டு இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. கர்த்தருடைய கிறிஸ்துனா தேவன் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு வந்துட்டார். பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துன்றது தேவனே மனிதனாக வந்திருந்தாரு. கிறிஸ்து பிராணம் தேவனே மனிதன். கிறிஸ்து தாமசம் வரும்போது தேவனே இயேசு கிறிஸ்து பிராணமே உருவத்தை மாற்றிக்கிட்டா இருந்ததுக்கு அடையாளமாக தான் கர்த்தருடைய கிறிஸ்துன்ற அந்த வார்த்தை. இப்போ பார்த்தீங்கன்னா அதரிசனமான கிறிஸ்து பிராணமே நோக்கி பாருங்கள் அப்படின்னு அதரிசனமான கிறிஸ்து பிராணம் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறான்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாரு, ஏகவா அக்னிஸ்தம்பமாக இருந்த ஏகவா ஆவியாக இருந்த தேவன் மனிதனாகி இயேசு கிறிஸ்து வழி நடத்தினார். அப்போ வந்து நான் பிதா சொல்லாதபடி நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிராணம் பூமியில் இருக்கும்போது கொலராடான்ற மலை மேலே ஏறி போகிறாரு. அங்கே பனிப்புயல் வருது. மனிதனாக இருக்கிறதுனால ஒரு கீழே இறங்கி ஓடி வராரு. அப்போ வானத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, நீ மேலே திரும்ப போ அப்படின்னு சொல்லி சத்தம் வருது. அப்போ போகும்போது கிறிஸ்து பிராணம் சொல்லி மேலே போகிறாரு. அப்போ என்னது?
பனிப்புயல் அது ஒரு சத்தம் வந்து சொல்லுது, நீ வந்து பனிப்புயல் விலகுவது விலகிடுவதுன்னு சொல்லு, அது நடக்கும் அப்படின்னு. அப்போ கிறிஸ்து பிராணம் சொல்றாரு, பனிப்புயல் விலகு, நீ என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும். அப்போ பனிப்புயல் விலகுவதாகன்னு கிறிஸ்து பிராணம் சொல்றாரு, விலகுது. அப்போ என்ன செய்யறான், அதரிசனமாயிருந்த இயேசு கிறிஸ்து மனிதனாகிய கிறிஸ்து பிராணம் அங்கே வழி நடத்தினார். மனிதனாகிய கிறிஸ்து பிராணமே வழி நடத்தினார். இங்கேயும் அதரிசனமான வார்த்தையை யூஸ் பண்றாரு, இங்கேயும் அதரிசனமான வார்த்தையை யூஸ் பண்றாரு. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாரு, இப்பொழுது அதரிசனமாயிருக்கிற கிறிஸ்து பிராணம், அதரிசனமாயிருக்கிற கிறிஸ்து பிராணம் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறார். அதான் கிறிஸ்து தாமஸ் சொல்றாரு, உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறார் அப்படின்னு கிறிஸ்து தாமஸ் சொல்றாரு. அப்ப உங்களையும் என்னையும் வழி நடத்துறாருன்னா, இங்கேயும் அதரிசனமான இயேசு கிறிஸ்துனாக்க உருவத்தை பார்ப்பீங்களா? முடியாது. இங்கே அதரிசனமான ஏகவானாக்க உருவத்தை பார்ப்பீங்களா? முடியாது. இயேசு கிறிஸ்து தான் உருவம். இங்கே அதரிசனமான இயேசு கிறிஸ்துனாக்கா உருவம் கிறிஸ்து பிராணம் தான், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு வந்து கிறிஸ்து பிராணம் அதரிசனமான இருக்காருன்னா, கிறிஸ்து தாமஸும் நாமும் தான் அவருக்கு உருவமே. அவருக்கு நம்ம தான் உருவம். அப்ப கிறிஸ்து தாமஸுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் தலைக்கல்லா இருக்கிறார். அப்ப தேவன் நம்ம தொடர்ந்து வழி நடத்துறதுக்கு அந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டாரு, அவர் வாசலை எடுத்துக்கிட்டாரு. அந்த வாசல்ல தான் தேவன் தன்னுடைய நாமத்தை, கிறிஸ்து பிராணம் என்னும் நாமத்தை வச்சுட்டாரு. கிறிஸ்து பிராணன்ற நாமத்தை வச்சுட்டாரு. அப்ப தேவன் என்ன செய்யறாரு, அப்ப கிறிஸ்து தாமஸ் தான் வாசலா இருக்கிறாரு. கிறிஸ்து தாமஸ்ல அந்த நாமத்தை, கிறிஸ்து பிராணம் என்னும் நாமத்தை வச்சுட்டாரு. அப்ப ஆராதனைக்குரிய நாமம் எது? கிறிஸ்து பிராணம் தான் ஆராதனைக்குரிய நாமம். அப்ப தேவன் என்ன செய்யறாரு, கிறிஸ்து தாமஸ்லயே அதை கொண்டு வச்சுட்டாரு. அப்ப கிறிஸ்து தாமஸ்ல தான் வச்சாருன்றதை நீங்க எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே தேவன் வந்து ஒரு காரணம் இல்லாதபடி ஒரு செய்தியை கொடுக்கறது இல்லை. அப்ப கிறிஸ்து தாமஸ் ஒரு காலத்துல அவர் ஊழியத்தின் நாட்களில் ஒரு தரிசனம் பார்த்துருக்காரு. அந்த தரிசனத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராலி, இந்த ட்ராலி மேல கிறிஸ்து தாமஸ் நிற்கிறாரு. இங்க மேல வந்து இங்க வந்து பின்னாடியில இருந்து தள்ளிட்டு போற மாதிரியான ட்ராலி, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியான ஒரு இடமா இருக்குது. அப்ப கிறிஸ்து தாமஸ் அந்த ட்ராலி மேல அந்த சின்ன வண்டி லக்கேஜ் எல்லாம் வச்சு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகும்போது லக்கேஜ் எல்லாம் வச்சு தள்ளிட்டு போகிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு மற்ற இடங்கள்ல இருக்கும். அப்போ அது மாதிரியான ட்ராலி மேலே கிறிஸ்து தாமஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்ன எழுதிருக்குன்னா, பிரான்ஹாம். அப்போ பிரான்ஹாம்ன்ற நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. நிற்கிறது கிறிஸ்து தாமஸ். யாரு? கிறிஸ்து தாமஸ் நிற்கிறாரு. ஆனால் பேர் என்னவா? பிரான்ஹாம்னு நாமம் எழுதப்பட்டிருக்கான். நிற்கிற ஒரு பேர் தான். இப்போ என்ன சொல்றாரு, எப்பயுமே அதான் கிறிஸ்து பிராணம் சொல்றாரு, ஒருத்தருடைய உள்ளே யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீட்டின் வாசல் நிலையண்டே நீ போ, அங்கே அவரோட பேர், உள்ள இருக்கிறோட பேர் வெளியே எழுதப்படும்ன்றார். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய பேர் நான் வெளியில் எழுதிருப்பேன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சில வீடுகளில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போகிறீங்க, நிறைய டாக்டர்ஸ் ரூம் இருக்கும். எந்த டாக்டர்னு எந்த ரூமில் இருக்காருன்னு எப்படி தெரியும்? அவரோட பேர் வெளியில் எழுதியிருக்கும். அப்போ அந்த டாக்டர் உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த பேர் ஏகவான்ற பேர் இந்த ஆலயத்தில் எழுதியிருக்குன்னா உள்ளர யார் வாசமாக இருக்கிறா? ஏகவா தேவன் வாசமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி கிறிஸ்து பிராணம் நிற்கிறது கிறிஸ்து தாமஸ், ஆனால் பேர் பிராணம்னா அப்போ அங்கே உள்ளர வாசமாக இருக்கிறது யாரு? உள்ளர வாசமாக இருக்கிறது கிறிஸ்து பிராணம் தான் வாசமாக இருக்கிறார். அப்போ அந்த சொப்பனத்தில் கிறிஸ்து தாமஸ் என்ன சொல்றாரு, நான் அந்த ட்ராலி மேலே நிற்கிறேன், மேலே பிராணம்னு பெரிய பேனர் இருக்குது, பேர் எழுதியிருக்கு. கிறிஸ்து பிராணம் மறைவாக இருந்து அந்த வண்டியை தள்ளுறாரு அப்படின்னு. மறைவாக இருந்தது தான் இன்விசிபிள் காட், யாரும் பார்க்க முடியல, இன்விசிபிள் காட், அக்னி ஸ்தம்பம். அப்போ தேவன் என்ன செய்றாரு, அந்த உள்ள இருக்கிறவருடைய பேர் தான் மேலே வெளியில் எழுதப்படணும். இவர் வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அப்போ அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? தேவன் தான் இருப்பார். இது தேவனுடைய வீடு, கிறிஸ்து தாமஸ் தேவனுடைய வீடு அப்படின்னாக்க, அந்த வீட்டு தேவனுடைய வீடுனா இது தேவனுடைய வீடு கிறிஸ்து தாமஸ். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் யாரு? அந்த வீட்டுக்குள்ளே அக்னி ஸ்தம்பமாக மறைஞ்சிருக்கிறது யாரு? கிறிஸ்து பிராணம். அப்போ கிறிஸ்து பிராணம்ன்ற பேர் எங்கே எழுதப்படணும்? வெளியில் எழுதப்படணும், பிரான்ஹாம்ன்ற பேர். அப்போ இந்த பிராணம்ன்ற அந்த பேர், இப்போ நம்ம ஆராதனைக்கு போகிறோம்னா நமக்கு முதல்ல பேர் வேணும். எந்த தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியணும். அப்போ தேவனுடைய நாமம் ஆராதனைக்குரிய எழுத்து வார்த்தை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஆராதனைக்குரிய எழுத்துக்களும் 7. ஆனால் நம்ம தேவனுடைய என்ன செய்றாரு, தேவனுடைய அதர்சமாக இருக்கிற தேவன் உள்ளே இருக்கிறவருடைய பேர் வெளியே எழுதப்படும்ன்றாரு. அப்போ உள்ள இருக்கிறது யாரு? கிறிஸ்து பிராணம் கிறிஸ்து தாமஸுக்குள்ள வாசமாக இருக்கிறாரு. அவருடைய பேர் தான் பிரான்ஹாம். தன்னுடைய பேரை தன்னுடைய குமாரன்லேயே வைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவருக்கு லூக்கா, இது மத்தேயு 21, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா. இந்த வந்து 7வது வசனத்தில் கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களின் வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில் பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா. அப்போ கர்த்தருடைய நாமத்தில் வர்றாரு. இப்போ கிறிஸ்து தாமஸ் எந்த நாமத்தில் வர்றாரு? கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் என்பது என்ன? பிராண்டான்ற நாமத்தினால தான் வர்றாரு. அப்போ கிறிஸ்து பிராண்ட் கழுதைக்குட்டி மேலே இன்னொரு அதிகாரத்தில் இது இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் இருக்கும்போது இன்னொரு இதில் இருக்குது. கழுதைக்குட்டி மேலே வரும்போது என்ன சொல்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறதுக்கு ஓசன்னா என்று நீங்கள் சொல்லணும். அவரை காணாதிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு வருவதற்கு ஓசன்னா. இப்போ கர்த்தருடைய நாமம் என்ன? கிறிஸ்து பிராண்ட் நாமத்தில் வந்திருக்காரு ஆண்டவர். இப்போ நம்ம ஓசன்னான்றோம். இது வரைக்கும் ஆண்டவர் யாருமே அதான் கிறிஸ்து பிராண்ட் வந்த காலம் கூட விசுவாசத்தை காண்பாரோ யாரும் பார்க்க முடியாது, யாரும் கண்டுகொள்றதுக்கு அந்த நேரமும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன இருந்தா கர்த்தர் நாமத்தில் ஒரு ஓசன்னா என்று சொல்லும் அளவும் நீங்கள் அவரை காணாதிருப்பீர்கள். அப்போ மீண்டுமா எப்போ பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு மனுஷங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கிறிஸ்து தாமஸாக வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை கிறிஸ்து பிராண்டமே வெளிப்பாட்டுனால புரிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்து தாமஸ் அப்போ வந்து விளக்குனாங்க. ஆனால் கிறிஸ்து தாமஸை தான் நம்ம என்ன செய்கிறோம்? மனவாட்டி புரிஞ்சுக்கிறோம். இப்போ கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் என்ன? பிராண்ட்ஹாம். அப்போ பிராண்டம்ன்றது அந்த வாசல் யார்? கிறிஸ்து தாமஸ் தான். அப்போ இன்றைக்கி ஆராதனைக்கு போகிறோம். அதனுடைய நாமம் என்னன்னு தெரியணும். அந்த நாமம் வைக்கப்பட்ட வாசல், டோர் எதுன்னு நமக்கு தெரியணும். அந்த டோர் யார்? கிறிஸ்து தாமஸ் தான். கிறிஸ்து தாமஸ் தான் அந்த டோர், வாசல். அப்போ அந்த வாசலில் அவருடைய எந்த பேர் எழுதியிருக்கோம்? வாசலின் பேரை வாசலில் வைப்பேன்னு சொல்லலை. வாசலுக்கு பேர் கிறிஸ்து பிரதர் தாமஸ். அந்த வாசலின் பேரை வாசலில் வைப்பேன்னு சொல்லலை. என்னுடைய நாமத்தை அந்த வாசலில் வைப்பேன். வைக்கிறதுனா என்ன? ஒரு பொருள் ஒன்று இருக்கிற, ஒரு பொருள் இருக்குன்னா இந்த பொருளை நான் அங்கே வைப்பேன்னாக்க என்ன அர்த்தம்? அந்த பொருளுக்குள்ள இங்கே இருக்கிற வேற ஒன்று எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளரை இருக்கிறவருடைய அதாவது உள்ளரை யார் இருப்பாரோ வீட்டுக்குள்ளே அவருடைய நாமம் வெளியிலே எழுதப்படும் அப்படிங்கிறார். அப்போ உள்ளரை யார் இருக்கா? கிறிஸ்து பிராண்ட் கிறிஸ்து தாமஸ்குள்ளே இருக்கிறார். அவருடைய பேர் வெளியில் எழுதப்படுது. அப்போ ஒரு முறை என்ன செஞ்சுருக்காங்க? அடுத்து என்ன வேணும்? ரத்தம் வேணும். ரத்தம் இன்னைக்கு என்ன ரத்தம்? இயேசு கிறிஸ்து பிராண்டனுடைய ரத்தம். இந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம்? பலியின் ரத்தம் நமக்காக இயேசு கிறிஸ்து பிராண்டம் பலியாகன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த நிலைக்கால்கள் அந்த டோருக்கு இதுக்கு போகிறோம், வாசலுக்கு போகிறோம். அப்போ நீ உனக்கு தந்திருக்கு மற்ற எந்த வாசலுக்கும் போகக்கூடாது, ஆராதனை செலுத்தக்கூடாதுன்றாரு. இப்போ நீங்கள் என்னை வணங்க முடியாது, நான் உங்களை வணங்க முடியாது, மற்றவங்களை வணங்க முடியாது. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த வாசல்கிட்ட போகணுமா? யார் அந்த வாசல்? கிறிஸ்து தாமஸ் தான் அந்த வாசல். அப்போ அவர் தான் அந்த வாசலாக நம்ம எப்படி கண்டுகொள்றது? தன்னுடைய நாமத்தை அங்கே வச்சிருக்காரு. என்ன நாமம்? கிறிஸ்து பிராண்ட் நாமத்தை விளங்குறதுக்காக தெரிஞ்சுக்கொண்டாரு. என்னன்னா அந்த வாசல் எதுக்கு தெரிஞ்சுக்கிறாரு? ஆலயத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கிறாரு? தன்னுடைய நாமம் விளங்கும்படி, பிரஸ்தாவப்படும்படி. அப்போ கிறிஸ்து பிராண்டமே ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாருன்னு அவர் என்ன உலகத்துக்கு அறிவிக்க முடியாகவும் தேவனுடைய நாமம் பிரஸ்தாவப்படும்படியாகவும் தேவன் இந்த வாசலை தெரிஞ்சு கொண்டிருக்காரு. கிறிஸ்து தாமஸ் இந்த மனித சரீரத்தை எடுத்துக்கிட்டாரு. இந்த சரீரத்தில் தான் என்ன? 1000 வருஷம் அரசாட்சி. எப்படி 1000 வருஷம் அரசாடுவார்? வெளிப்படுத்துதல் 11 பார்த்தீங்கன்னா ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆகின. அப்போ கர்த்தர்னா என்ன? கர்த்தர்னா ஆவியாக இருக்காருன்னு அர்த்தம். காட் இஸ் ஸ்பிரிட். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய கிறிஸ்துனா என்ன? அவருடைய சொந்த சரீரம். அப்போ ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களா என்ன? கர்த்தர் கிறிஸ்து பிராண்டன்னு அவருடைய கிறிஸ்துவாகிய கிறிஸ்து தாமஸுக்குள்ளிருந்து இந்த உலகத்தை ஆளுவது தான் 1000 வருஷ அரசாட்சி. அதான் கிறிஸ்து தாமஸ் சொல்றாரு. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து பூமி ஆளுவது தான் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சினா என்ன? தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து. அப்போ தேவன் யாரு? கிறிஸ்து பிராண்டமு. கிறிஸ்து தாமஸுக்குள் இருந்து 1000 வருடம் அந்த பூமி ஆளுவது செய்வது தான் 1000 வருஷ அரசாட்சி, மில்லினியம். அப்போ கிறிஸ்து தாமஸ் தான் என்ன செய்கிறாரு? வாசலாக இருக்கிறாரு. அடுத்து என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய நாமத்தை இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்ன செய்கிறாரு? ஏகவான்ற நாமம் ஏற்கனவே தெரியும், மக்களுக்கு தெரியும். ஏகவான்ற நாமத்தில் தேவனுடைய நாமம் தான்றது தெரியும். அடுத்து கிறிஸ்து பிராணமாக பூமியில் இருக்கும்போது, கிறிஸ்து பிராணம் வரும்போதும்
ஆண்டவருடைய பேர் இயேசு கிறிஸ்துன்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்து தாமஸ் வரும்போது மக்களுக்கு என்ன தெரியாது, அறியாத நாமத்தை அறிவிக்கிறார். மக்கள் அதுக்கு முன்னாடி அறிஞ்சிடாத நாமத்தை அறிவிக்கிறார். அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும், இது எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எல்லா தீர்க்க தரிசனங்கள் அடங்கின, பைபிள் எல்லாமே தீர்க்க தரிசனம் அடங்கினது. அப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற காரியங்கள் அங்கே நிழலும் சாயலுமாக சொல்லப்படும். அப்போ ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கைகள். மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறது இப்போ தான். அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. ரட்சிப்பின் அதிபதி அப்போ நம்மளை என்ன செய்யறோம், பூர்ணப்படுத்துறதுக்கு. அப்போ கிறிஸ்துவுக்கு தாமஸ் என்ன செய்கிறாரு, தேவன் என்ன செய்கிறாரு, பூர்ணப்படுத்துறது உபத்திரங்கள்னால அவரையும் பூரணப்படுத்தினார் அப்படின்றார். எப்படி என்றால் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். கிறிஸ்து தாமஸ் நாமும் கிறிஸ்து பிராணனாலே உண்டாயிருக்கிறோம். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. இப்போ இயேசு கிறிஸ்து கிறிஸ்து பிராணம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. அப்போ இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை ஏற்கனவே தெரியாதா? 2000 வருஷமாக ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஞானஸ்நானம் மற்ற காரியங்களில் தான் அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை விட்டு பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு போனாங்க. ஆனால் இங்கே என்ன இங்கிலீஷ் பைபிள் பார்த்தா டிக்ளேர்ன்ற வார்த்தை, உங்களுடைய நாமத்தை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ டிக்ளேர்ன்றது யாரும் இதுவரை அறிஞ்சிடாத காரியத்தை தெரிவிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாமன்றது கிறிஸ்து பிராணம் வர காலத்துக்கு முன்னாடியே தெரியும். அதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக ஆண்டவர் வரல. அடுத்து இயேசு கிறிஸ்து ஏகவாண்ட நாமம் ஏற்கனவே மக்களுக்கு தெரியும். அதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. ஆனால் இங்கே என்ன செய்கிறார், கிறிஸ்து தாமஸ் வரும்போது அவர் என்ன செய்கிறார், டிக்ளேர் பண்ணுறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாக இருக்கிறோம். ஒப்பாக இருக்கிறது என்ன, கிறிஸ்து தாமஸ் கிறிஸ்துவா இருக்கிறது போல நம்மளும் கிறிஸ்துக்களாகவே நம்மளை உருவாக்கி ஒப்பா வச்சுட்டாரு. ஒப்பா வச்சதுனால என்னாச்சு, அந்த அருமை தெரிய மாட்டேங்குது, அந்த தலைமையின் முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. அவர் தான் நம்ம ஆண்டவர்ன்றதே தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய கிறிஸ்துனா என்னன்றதே தெரியல. கர்த்தருடைய கிறிஸ்துனா கர்த்தர் நம்மளுடைய சொந்த ஆண்டவர்ப்பா. அதே ஆண்டவர் உருவத்தை மாற்றிட்டு வந்துட்டார். அதில் உங்களை நான் புண்படுத்துறதுக்காக சொன்னேன். ஆண்டவர் உருவத்தை மாற்றிட்டு வந்ததுனால தான் கர்த்தருடைய கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுது. இதை கொஞ்சத்தை மறைச்சி கொஞ்சத்தை வெளிப்படுத்துறது தேவனுடைய தீர்மானம். அதை நம்ம தான் கண்டுகொள்ளணும். பைபிள் அதுக்கான ரகசியங்களை தேவன் வச்சிருக்கிறாரு, செய்தியில் வச்சிருக்காரு, பைபிளில் வச்சிருக்காரு. ஆழ்ந்து தேவனை தேடினா அதை கண்டுகொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்து தாமஸ்லேயே அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு, உம்முடைய நாமத்தை என் நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்துன்னு சொல்லலை. அவருடைய நாமன்றது அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் தாமஸ்ன்ற பேர். என் நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்துன்னு சொல்லலை. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு. உம்முடைய என்றது யாரு, அவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பிரானுடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து. யார் சகோதரர்கள், நாம தான். நமக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அப்போ தேவன் அவருக்கு கொடுத்த பிள்ளைகள் யாரு, கிறிஸ்து தாமஸ் கொடுத்த பிள்ளைகளாகிய நாமளும் கிறிஸ்து தாமஸும் கிறிஸ்து பிராணன்ற நாமத்தில் தான் தேவனை தொழுது கொள்கிறோம். அப்போ கிறிஸ்து பிராணன்றது தான் ஆராதனைக்குரிய நாமம், அதுதான் தேவனுடைய நாமம். அந்த நாமத்தை விளங்குறதுக்காக தான் கிறிஸ்து பிராணமே எடுத்துக்கிட்டாரு, கிறிஸ்து தாமஸையும் எடுத்துக்கிட்டாரு, நம்மளையும் எடுத்துக்கிட்டாரு. அப்போ தான் நாம தான் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தாமஸ் தலைக்கல்லாக இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிராணம் சொல்லும்போது நான் ஏற்கனவே அந்த இதில் படித்தேன். அதில் அந்த அவர் வரும் வரைக்கும் நானே வாசல் அப்படின்றார். அவர் வரும் வரைக்குன்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார். அப்போ அவர் வரும் இதில் இருக்குது. இப்போ தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம் அந்த செய்தியை நல்லா படிச்சிங்கன்னா அதில் இருக்குது, அவர் வருவரை நானே வாசல் அப்படின்றார். அப்போ கிறிஸ்து பிராணம் என்ன செஞ்சார், அப்போ அவர் வாசலாக இருந்தார். இயேசு கிறிஸ்து வாசலாக இருந்தார், அடுத்து கிறிஸ்து பிராணம் வாசலாக இருந்தார், இப்போ கிறிஸ்து தாமஸ் வாசலாக இருக்கிறார். அப்போ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தன்னுடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்துனா என்ன, இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்க முடியுமா, அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்போ மக்கள் அறிந்திராத நாமமாகிய கிறிஸ்து பிராண நாமத்தை அறிவித்து சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே நம்மளோட கூட என்ன செஞ்சாரு, கிறிஸ்து பிராணமே ராஜாதி ராஜா கத்தாதி கத்தான்னு கிறிஸ்து தாமஸ் என்ன செஞ்சாரு, துதித்து பாடினார். நம்ம மத்தியில் அவரும் தேவனை துதித்து பாடினார். அப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நார்த் இந்தியாவில் சகோதரன் ஜோயல் பிரதர் எங்கள் மாமனார், அப்போ ஒரு ஊழியக்காரர் அங்கேருந்து போனவர் என்ன செஞ்சுருக்காரு,
இல்லை இல்லை நீங்கள் கிறிஸ்து தாமஸ் காலெல்லாம் உழுந்து வணங்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த காலத்திலேயே இன்னைக்கு எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு இந்த செய்தி கேட்டு. அன்றைக்கி அட்வான்ஸாக எவ்வளோ முன்னாடியே ஒரு சில ஜனங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருந்திருக்காங்கன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த சகோதரன் என்ன செஞ்சுருக்காரு, எழுந்திரிச்சு ஒரு போர்டில் போயிட்டு ஒரு மனுஷ படத்தை போட்டு அந்த மனுஷ சரீரத்துக்குள்ளே அக்னி சமத்தை போடுறாரு. இல்லைன்னா இங்கே ஒரு மனிதனை போடுறாரு, உள்ளார ஒரு மனிதன், வெளியில் ஒரு மனிதன். இப்படி இது வெளியில் இருக்கிற மனிதன் கிறிஸ்து தாமஸ், வெளியில் இருக்கிற மனுஷன் கிறிஸ்து தாமஸ், உள்ளே இருக்கிற மனுஷன் கிறிஸ்து பிரானம். இப்போ பிரதர் நீங்கள் என்னை கிறிஸ்து தாமஸ் காலில் விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஆராதனைக்குரிய நேரம் வந்துருச்சு, நான் தேவனை ஆராதிக்கணும்னு விரும்புகிறேன். அப்போ நான் போய் கிறிஸ்து தாமஸ் கிட்ட போயிட்டு, இது வெளியில் நிற்கிறது அப்போ கிறிஸ்து தாமஸ்னு வச்சுங்க, பச்சை கலரு. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தாமஸ்கிட்ட போயிட்டு, பிரதர் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பிராணம் கொஞ்சம் நேரம் வெளில அனுப்புங்க, நான் அவரை தொழுது கொள்கிறேன், ஆராதனை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஏன்னா உங்கள் காலில் நான் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, கொஞ்ச நேரம் அவரை வெளில அனுப்புங்க, நான் அவரை வணங்கிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே வச்சிடுறேன், உங்களுக்குள்ளே நீங்களே வச்சுருங்க. அப்புறம் இது சாத்தியமா? புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதன் என்ன செய்யணுமா, தேவனை தொழுது கொண்டா அவருடைய ஆலயத்தில் போய் தான் தொழுது கொள்ளணுன்ற. அப்போ ஆலயன்றது எதுக்கு, காணக்கூடாத தேவனை திரை தான் வாசல், அதுதான் ஆலயம். அப்போ கிறிஸ்து தாமஸுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறார். அப்போ கழுதைக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, மரக்கிளைகளை வெட்டி பரப்பி போடுறாங்க. கழுதை மேலே கழுதை குட்டி மேலே சவாரி வரும்போது என்ன செய்கிறாங்க, கழுதை குட்டி மேலே வரும்போது மரக்கிளைகளை போடுறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. அப்போ பார்த்து கழுதை நீ நடக்காத, ஆண்டவர் நடக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிற. அதான் சொல்கிறார் கிறிஸ்து தாமஸ், என்ன நீ எனக்கு மரியாதை செலுத்தாதபடி கிறிஸ்து பிராணமுக்கு நீ மரியாதை செலுத்த முடியாது. அன்னைக்கு அந்த கழுதைக்கு மரியாதை செலுத்த விருப்பம் இல்லாதவங்க, அவங்க கழுதை மேலே இருந்த இயேசு கிறிஸ்துக்கு அவங்க மரியாதை செலுத்தலைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் கிறிஸ்து தாமஸ் இன்னைக்கு மதிக்காதவங்க, அவர் தான் நம்மளுடைய ஆண்டவர், இன்னைக்கு மனித சரீரத்தில் வந்திருக்காருன்னு விசுவாசிக்காதவங்க, அவங்க எப்படி இப்போ கிறிஸ்து பிராணமுக்கு மரியாதை செலுத்த முடியும்? ஏன்னா கிறிஸ்து பிராணமே அங்கே தானே மறைஞ்சிருக்கிறாரு. அதான் பார்த்தா அந்த ரெஸ்டோரேஷன் இந்த செய்தியில் சொல்கிறார், கிறிஸ்து பிராணமே எனக்குள் மறைந்திருக்கிறார் என்ற இந்த வெளிப்படுத்தல் வந்த உடனே நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ சொல்கிறாரு, 1995 சொல்கிறாரு. ஆனால் அவரோட செய்தி கிறிஸ்து பிராணம் நமக்குள்ளே இருக்காருன்னு எவ்வளோ காலமாக சொல்லியிருக்காரு, 84 அவர் 2ஆம் கண்மலை அடைக்கப்பட்டார், நமக்குள்ளே பரிசுத்தாக ஊற்றப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார். ஆனால் 1995 10 வருஷம் கிட்டத்தட்ட 10-11 வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து பிராணமே எனக்குள் மறைந்திருக்கிறார் என்று இந்த வெளிப்படுத்தல் வந்த உடனே அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்போ என்ன சொல்றாரு, எனக்குள் மறைந்திருக்கிறார் என்று இந்த வெளிப்படுத்தல் வந்த உடனே என்றார். அப்போ மறைந்திருக்கிறார் இந்த வெளிப்படுத்தல் என்ன, அப்படி என்ன முக்கியத்துவம், தேவனே உருவத்தை மாற்றிக்கிட்டாருன்னு இந்த வெளிப்படுத்தல் வந்த உடனே நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதான் அர்த்தம். அதுதான் விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று எல்லாம் இங்கே பின்னப்பட்டிருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து முத்திரையை உடைக்க போகும்போது அவள் பார்த்தீங்கன்னா யூதாபத்திர சிங்கமும் தாவீதும் வேறுமானவர், அங்கே சிங்காசனத்தில் ஒருத்தர் வீட்டு இருக்கிற மாதிரியும் இவர் போய் புத்தகத்தை வலது கையில் ஒரு புத்தகத்தை வாங்குற மாதிரியும் எழுதப்பட்டிருக்குன்றார். அதுக்கு தாமஸ் விளக்கம் கொடுக்குறாரு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி எழுதப்பட்டிருக்குது, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து பிராணமுக்குள் மறைந்து விட்டார் அப்படின்றார். அப்போ அந்த சிங்காசனத்தில் வீட்டிருந்த இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து பிராணமுக்குள் மறைந்து விட்டாருன்னா உருவத்தையும் மாற்றிக்கிட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் உருவத்தை மாற்றிக்கிறதுனால தான் முத்திரை உடைச்சார். அதே மாதிரி தான் கிறிஸ்து பிராணமு என்ன சொல்றாரு, கிறிஸ்து தாமஸுக்குள் மறைந்து விட்டார். அப்போ அவர் மறைஞ்சதுனால தான் இடிமுழக்க ரகசியம் புதிய நாமம் எப்படி வரும், புதிய நாமம் யார் தருவா, ஆண்டவர் தான் வரணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிக்காக மீண்டும் பூமியில் தோன்றும் போது மனவாட்டியாக யார் தோன்ற முடியும், பிரதராக தோன்ற முடியும். மனவாட்டியாக மனவாளன் தான் தோன்ற முடியும். மனவாளன் யார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு, பூமிக்கு தான் புதிய நாமத்தை கொண்டு வர்றாரு. ஐ டிக்ளேர் யுவர் நேம் மை பிரதரன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரருக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்து. அப்போ என்ன செய்யறாரு, அப்போ கிறிஸ்து தாமஸ் இந்த மனித சரீரத்தில் தான் 7வது முத்திரை ரொம்ப ஒரு கேலி குத்தா ஆக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 முத்திரை உடைச்சவர் ஆண்டவர், 7வது முத்திரை உடைச்சவர் பிரதர். அப்போ பார்த்தீங்கன்னா முற்றிலுமான ரகசியமாக இருக்குன்றாரு. 7வது முத்திரை என்ன, அது முற்றிலுமான ரகசியம்னு கிறிஸ்து பிராணம் சொல்றாரு. அது எனக்கு தெரியும், ஆனால் இது வெளிப்படக்கூடிய நேரம் என்ன வரல, அது முற்றிலுமான ரகசியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிக்காக மீண்டும் பூமியில் தோன்றும் போது, உருவம் இல்லாமல் தோன்ற மாட்டார், தோன்றும் போது உருவத்தோடு தோன்றுறாரு. தோன்றும் போது என்ன நடக்குது,
இடி முழக்க ரகசியம் வெளிப்படும். இடி முழக்க ரகசியன்றது என்ன? 7வது முத்திரை உடைக்கப்படுன்றார். 7ஆம் முத்திரையில் என்ன இருக்குது? இடி முழக்க ரகசியம் இருக்குது. இடி முழக்க ரகசியம்னா என்ன? புதிய நாமம் வெளிப்படணும். அப்போ புதிய நாமம் இன்னைக்கு வந்துருச்சு. கிறிஸ்து பிராணந்தர் தான் புதிய நாமம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது நாமத்தில் ஜனங்க ஆராதிக்கிறாங்க. ஆனால் அது எப்படி வந்துச்சு? புதிய நாமம் எப்படி வரும்? இடிமுழக்க ரகசியம் வெளிப்படாதான் புதிய நாமம் வெளிப்படும். அப்போ இடிமுழக்க ரகசியம் வெளிப்படணும்னா என்ன செய்யணும்? 7வது முத்திரை உடைக்கப்படாதான் புதிய நாமம். 7வது முத்திரை உடைக்கப்படாதான் இடிமுழக்க ரகசியம் வெளிப்படும். அப்போ 7வது முத்திரை எப்படி உடைக்கப்படும்? இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய மனவாட்டிக்காக பூமியில் தோன்றணும். நான் என் மனைவியை பார்க்க செல்கிறேன் அப்படின்னா போறவர் யாரு? கணவன். கணவன் யாரு? மணவாளன். மணவாளன்னா யாரு? தலைக்கல். தலைக்கல்னா யாரு? கிறிஸ்து, கர்த்தருடைய கிறிஸ்து. தேவனே மனிதனா வரணும். அப்ப தேவனே மனிதனா கிறிஸ்து தாமசா வந்திருந்ததுனால தான் புதிய நாமமே வெளிப்பட்டது. இன்னைக்கு புதிய நாமம் வேணும். ஆனால் அதை வெளிப்படுத்தின ஆண்டவர் வேணான்னாக்க அந்த வாசலை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இது பைபிள் சொல்லுது. வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஒரு ராஜா என்ன செய்கிறாரு? விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க? விருந்துக்கு போகும்போது ஒருத்தர் மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறான்றார். இப்போ நான் இதை எடுத்து வச்சேன், கொஞ்சம் தேடணும். அப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான்றாரு. அப்போ அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாத அந்த மனுஷனை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? இந்த பாருங்க, விருந்தாளியை பார்க்கும்படிக்கு ராஜா இப்போ மத்தேயு 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் அது 7வது வசனத்தில் ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்களை பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. கல்யாண விருந்து என்ன விருந்து? கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளை போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். அப்போ பார்த்தா, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல். அப்போ கல்யாண வஸ்திரம் வேணும்னா கிறிஸ்து பிராணம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்துற செய்தியில் சொல்றாரு, வாசல் வழியாக போயிருந்தா கல்யாண வஸ்திரம் கிடைச்சிருக்கும் அப்படின்றாரு. அப்போ கல்யாண வஸ்திரம் என்னென்னா தாழ்மை. அந்த தாழ்மைன்றது எப்படி வரும்? வாசல் வழியாக போகணுன்றார். அந்த கல்யாண வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். வாசல் யார்? கிறிஸ்து தாமஸ் தான். அவரே தான் ஒப்பனை சொல்லியிருக்காரு, நான் தான் வாசல்ன்றாரு. அவர் தான் வாசல். கிறிஸ்து தாமஸ் தான் வாசல். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருன்றார். வழி வாசல் ஒன்று தான். அப்போ என்ன செய்யறாரு? அவர் தான் வழியாக வாசலாக இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்து தாமஸ் வழியாக ஒரு மனுஷன் கிறிஸ்து பிராணம் ஏற்றுக்கொண்டா அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ கிறிஸ்து தாமஸுக்குள்ளே தான் கிறிஸ்து பிராணம் மறைஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ பார்த்தீங்கன்னா அவரே வழியும் அவர் தான் வழியாக இருக்கிறதுனால இந்த வழியாக பிரவேசிக்காமல் உலகத்தில் கிறிஸ்து தாமஸை ஏற்றுக்கொள்ளாதபடி ஒரு மனுஷன் கிறிஸ்து பிராணமை ஏற்றுக்கொண்டான்னா அந்த மனுஷன் கிறிஸ்து பிராண நாமத்தை தரித்திருந்தாலும் வாசல் வழியாக போகிறதுனால கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான்றார். முதல்ல கிறிஸ்து தாமஸை வாசலாக கண்டுபடணும். அவர் கர்த்தருடைய கிறிஸ்துனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய கிறிஸ்துனா தேவன் உருவத்தை மாற்றி வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்து தாமஸுக்குள்ள சரீரத்தில் தான் தேவனை கிறிஸ்து பிராணமாக பார்க்க முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா விளையாட்டு இல்லை. தலைக்கல் இங்கே வந்திருக்காருன்றாரு. இடிமுழக்க ரகசியம் தலைக்கல் பூமி கொண்டு வருன்றார். தலைக்கல்னா விளையாட்டா? தேவன் மனித சரீரத்தில் பூமிக்கு வர்றது தான் தலைக்கல். அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியாக வர்றதில்லை. தலைக்கல் மனித சரீரத்தில் வருது. 2000 வருஷமாக பரிசுத்தாவி எப்போ இல்லாமல் இருந்துச்சு? இருந்தார். பரிசுத்தாவி எல்லா நேரத்துலையும் இருந்தது. ஆனால் தலைக்கல்ன்றது என்ன? தேவன் மனித சரீரத்தில் பூமிக்கு வர்றது. அப்போ கிறிஸ்து தாமஸ் அன்னைக்கு இயேசு சரீரத்தில் வந்தார், அடுத்து போயிட்டாரு. அடுத்து கிறிஸ்து பிராணன் சரீரத்தில் வந்தார், போயிட்டாரு. மூன்றாவது கிறிஸ்து தாமஸோட சரீரத்தில் வந்துட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்து தாமஸ் தான் அவர் என்ன இருக்காரு? தலைக்கல்லாக இருக்கிறாரு. நம்ம சரீரமாக இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? கிறிஸ்து தாமஸும் நம்மளும் கிறிஸ்து பிராண நாமத்தில் தேவனை தொழுது கொள்கிறோம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பிராணம் பெரியவர். அப்படி என்ன அர்த்தம்? நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பிராணம்
பெரியவர். அதான் அது ஜோயல் பிரதர் சொல்லும்போது கிறிஸ்து தாமஸ்ன்றது வெளி சரீரம். அதான் கிறிஸ்து பிராணம் சொல்றாரு. இயேசுவுக்கு வந்து அப்பா இருந்தாரா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க கிறிஸ்து பிராணம்கிட்ட. அதுக்கு வந்து கிறிஸ்து பிராணம்கிட்ட கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அப்பா இருந்தாரா, இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிறிஸ்து பிராணம் சொல்றாரு, அவருக்கு ஒரு அப்பா இருந்தார், ஆனால் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அப்பா மாதிரி கிடையாது. அந்த அப்பா அவருக்குள்ளவே இருந்தாருன்றார். பரிசுத்த ஆவியா அவருக்குள்ளவே இருந்தார் அப்படின்றார். அதே மாதிரி தான் இப்போ கிறிஸ்து பிராணமே இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? கிறிஸ்து தாமஸுக்குள்ளேயும் நமக்குள்ளே இருக்கிறாரு. யோபு வந்து கிறிஸ்து பிராணம் விட்டுட்டான் அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்து பிராணம் இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். எப்படி இருக்காரு? கிறிஸ்து தாமஸுக்குள்ளேயும் நமக்குள்ளே இருக்காரு. அப்போ நமக்குள்ள எப்படி கிறிஸ்து தாமஸுக்குள்ளே இருக்காருன்னா, இப்போ தேவன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தணும், லீடர்ஷிப் வேணும், நம்ம வழி நடத்தணும், சபையோடு அவர் தொடர்ந்து ஈடுபடணும், 1000 வருஷம் அரசாளணும். அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரம் தான் கிறிஸ்து தாமஸ். அப்போ கிறிஸ்து தாமஸை பார்த்தாங்கன்னா கிறிஸ்து பிராணமை பார்த்ததா அர்த்தம். அதுதான் வார்த்தை. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து பிராணமை வெளியில் வர சொல்லுங்க, நான் ஆராதனை பண்ணிடுறேன். யாரை? கிறிஸ்து பிராணமை ஆராதனை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப உள்ளார கொண்டு போய்க்குங்க. இது முடியுமா? வேற வழியே கிடையாது. வாசலுக்கு முன்பாக விழுந்து பணியணும். தாழ விழுந்து பணியிறது தான் வார்த்தை. கிறிஸ்து தாமஸுக்கு முன்னாடி நீ வந்து விழுந்து வணங்கினா நீ கிறிஸ்து பிராணமுக்கு கூட அவங்கள ஆராதனை வீணாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆராதனை ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்க போகணுன்னா தேவனுடைய நாமம் வேணும். அடுத்தது அந்த நாமத்தை வச்சிருக்க வாசல் எதுன்னு தெரியணும். அந்த நாமம் எது? கிறிஸ்து பிராணம்ன்ற நாமம். அது வச்சிருக்க இடம் எது? கிறிஸ்து தாமஸ்ன்ற அதான் வாசல். புரியுதுங்களா? அப்போ அதை போகணுன்னா ரத்தம் இல்லாமல் போக முடியாது. என்னத்தை எடுத்துகிட்டு போவீங்க? கிறிஸ்து பிராணமுடைய பலியான அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம உரிமையோட தேவன் எனக்காக கிறிஸ்து பிராணம் பலியானாரு, அந்த நாமத்தை வச்சிருக்க கிறிஸ்து தாமஸுக்கு முன்பாக விழுந்து வணங்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க சாலமோன் ஒரு அருமையான ஜெபத்தை பண்ணார். என்ன ஜெபம்? ஆண்டவரே உங்களுடைய ஜனங்க வந்து முறுமுறுத்து கொஞ்சம் பொல்லாத பண்ண கொண்டு விடுங்க. இவங்க என்ன செய்வாங்க? பொல்லாத ஜனங்களாக இருந்து அவங்க என்ன செய்வாங்க? மீறிடுவாங்க. தேவனுடைய வார்த்தையை மீறும்போது அவங்கள வந்து அடிமைகளாக மற்ற தேசங்களில் அவங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போவாங்கன்னே சொல்கிறார், பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்தை அவங்க நேராக நோக்கி பார்க்க முடியாது. எருசலேமிலையும் மற்ற இடங்கள்ல இருந்தாக்க அவங்க வந்து பார்க்க முடியும், ஆலயத்துக்கு முன்பாக வந்து வணங்க முடியும். ஆண்டவரே அவங்க தூர தேசத்தில் இருந்தாங்கன்னா அங்கேருந்து இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்தா கூட நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்க ஜெபத்துக்கு பதிலை தாங்க அப்படின்னாரு. அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? இதுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க, பாபிலோனுக்கு. அப்போ அங்கேருந்து ஆலயத்தை தூரமாக கண்ணால் கூட பார்க்க முடியாது, கண்ணுக்கு எட்டாத தூரம். அப்போ வேற நாடு. அப்படி இருக்கும்போது அந்த திசையை நோக்கி, ஆலயத்தின் திசையை நோக்கி ஜெபம் பண்ணால் கூட தேவன் என்ன செஞ்சார்? அந்த ஜெபத்தை கேட்கணும்னு சாலமோன் ஜெபம் பண்ணார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன், ஆராதனை எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, கிறிஸ்து தாமஸுக்குள்ளே மறைந்திருக்கிற எப்படி இப்போ கிறிஸ்து பிராணம் வந்து அப்போ கிறிஸ்து தாமஸ் பூமியில் இருக்கும்போது அவர் காலில் விழுந்து வணங்கினா மட்டும்தான் நம்ம வந்து ஆராதனையா? அப்படி கிடையாது. அந்த ஆலயம் அன்றைக்கி என்ன செய்யறாரு? தூரத்தில் அவங்க இருக்கும்போது அந்த ஆலயத்தை அவரால் பார்த்துருக்க முடியாது, தானியேலால் அந்த ஆலயத்தை பார்த்துருக்க முடியாது. அப்போ என்ன சார்? இருதயத்தில் மனசில் நினச்சிக்கிறாரு, அந்த திசையை நோக்கி பார்க்குறாரு. ஆண்டவரே நீங்கள் அந்த ஆலயம், அந்த கிழக்கில் அந்த வாசல் இருக்குது, அந்த சாலமோன் ஆலயம் இருக்குது, அந்த வாசலில் உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்தை நோக்கி நான் பார்க்குறேன் ஆண்டவரே. அந்த ஆலயத்தில் நீ அக்னிஸ்தம்பமாக மேகசமாக இறங்குனீங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அந்த ஆலயத்தில் நீ பதிலளித்த தேவன் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்தை நேராக நோக்கி நான் உண்மை பண்ணிடுறேன் ஆண்டவரே. ஆலயத்தை நோக்கி பார்க்கும்போது எதை நோக்கி பார்க்குறாரு? தேவனை நோக்கி பார்க்குறாரு. அப்போ கிறிஸ்து தாமஸை நோக்கி நிற்கணும் பார்க்குறான்னா கிறிஸ்து பிராணமை நோக்கி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆலயத்தை நோக்கி மனசில் இருதயத்தில் நினச்சிக்கிட்டு அந்த ஆலயத்துக்குள் வாசமாயிருக்கிற ஏகோவாவை அன்னைக்கு தொழுது கொண்டாங்க. அந்த சாலமோன் ஆலயத்துக்குள் வாசமாயிருக்கிற கிறிஸ்து பிராணமை தொழுது கொண்டாங்க. தொழுகை யாருக்கு? அந்த ஆலயத்துக்குள் வாசமாயிருக்கிற கிறிஸ்து பிராணமுக்கு, அந்த ஆலயத்தில் வாசமாயிருந்த ஏகோவாவுக்கு தொழுகை. ஆனால் அவங்க நோக்கி பார்க்க வேண்டிய இடம் எது? ஆலயமாகிய சாலமோன் கட்டின ஆலயத்தை தான் அவங்க நோக்கி பார்க்கணும், வேற வழியே கிடையாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த கிறிஸ்து தாமஸ்ன்ற அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தாமஸ்க்குள்ள இருக்கிற கிறிஸ்து பிராணமை தொழுது கொள்கிறோம். ஆனால் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய இடம் எது? அந்த ஆலயமாகிய கிறிஸ்து தாமஸ் தான். இப்போ நீங்கள் ஆலயமாகி கிறிஸ்து தாமஸுக்கு முன்னாடி விழுந்தீங்கன்னா அது கிறிஸ்து பிராணமுக்கு முன்னாடி விழுறது அர்த்தம். அப்போ கர்த்தருடைய கிறிஸ்து அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியலைன்னா இது எதுவுமே உங்களுக்கு புரியாது. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு அருமையான சகோதரிகளும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப நானும் தேடியிருக்கேன். ஏன்னா சொல்கிறாரு, அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அலட்சியமாக இருந்துடக்கூடாது.
இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று இப்போ ஒரு நாமம் அப்போ ஒரு நாமம் கடவுள் கொடுத்தாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ எது எடுத்தாலும் ஒரு அலட்சியமான விஷயம் கிடையாது இது. மிகவும் பயபக்திக்குரிய விஷயம், மிகவும் கருத்தாக தேடி கண்டுகொள்ள வேண்டிய விஷயம். பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்யணும், அதனால தான் அதை வந்து ஒரே ஒரு இடம் இருக்கிறதுனால அதை ஜாக்கிரதையாக தேடி கண்டுபிடிக்கணும்னு கிறிஸ்து பிராணன் சொல்கிறார். அதனால தான் என்ன செய்யுது, இப்பொழுது பேராகிராஃப் தேவனால் அருளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் பேராகிராஃப் 48 தேவனை தொழுது கொள்கிறான், அவரை சந்திக்கத்தக்கதாக தேவன் ஒரே ஒரு ஸ்தலத்தையே வைத்திருக்கிறார் என்பதை பற்றி இந்த காலையில் நான் பேச விரும்புகிறேன். ஒரே ஸ்தானம். யுகங்களாக அநேக தேவனுடைய இந்த ரகசியமான இடத்தை தேடி கண்டுபிடிக்க முயன்றனர். இன்னைக்கு அந்த ரகசியமான இடத்தை நான் தேடி கண்டுகொண்டேன். கிறிஸ்து தாமஸ் அந்த இடத்துல தான் தேவன் வாசமாக இருக்கிறாரு. அப்போ அவருக்குள்ள மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயும் வாசமாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னையும் நான் உங்களையும் தொழுது கொள்ள முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் கிறிஸ்து தாமஸுக்கு முன்னாடி விழுறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்காரு. தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம். அப்போ தேவனால் அருளப்பட்டனா தேவன் கொடுக்குறாரு, பர்மிஷன் கொடுக்குறாரு. அவர் அரசனமாக இருக்கிறாரு. நீ ஆலயத்துக்கு முன்னாடி போய் விழுன்னு சொல்லிட்டு அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த ஆலயம் தான் கிறிஸ்து தாமஸ். அவருக்கு முன்பாக நாம் விழுகிறோம். ஒரே ஒரு ஸ்தானம். யுகங்களாக அநேக தேவனுடைய அந்த ரகசியமான இடத்தை தேடி பிடிக்க முயன்றனர். எல்லா காலங்களிலும் நீதிமானாகிய யோபும் கூட அவர் எங்கே வசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினார். அப்போ ஒரு முறை கிறிஸ்து தாமஸே சொல்கிறார். அது சொல்கிறாரு, என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் எங்கள் வயிற்றில் உங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் சொல்கிறாரு, தேவனை அவருடைய ஆலயத்தில் தான் தேவனை கண்டுகொள்ள முடியுன்றார். தேவனை அவருடைய ஆலயத்தில் தான் மனிதன் காண முடியும். அப்போ ஆலயன்றது யார்? கிறிஸ்து தாமஸ் தான் அந்த ஆலயம் விரும்பினார். நான் மட்டும் அவர் வீட்டுக்கு போய் வாசற்படியில் நின்று கதவை தட்டக்கூடுமானால் தேவனும் அவரது குடும்பமும் அங்கே ஒன்றாக தொழுது கொள்ளப்படுவதால் தேவனின் உறைவிடத்தை அறிய யோபு விரும்பினார். அந்த யோபு பழைய ஏற்பாட்டில் கூட அவர் என்ன செஞ்சார், தேவனுடைய தங்குற இடத்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் அறிய விரும்பினார். ஆனால் தேவன் கிருபையா என்ன செய்கிறாரு, நான் சும்மா அந்த இதுக்காக கிருபைக்காக சொல்ல, நான் என் பேர் உங்கள் யோபு அது அமைஞ்சு போயிருக்கு. நான் இதை படிக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்திக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அதை கண்டு பண்ணேன். தேவன் என்ன செய்கிறாராம், தேவன் உறைவிடத்தை அறிய யோபு விரும்பினார். நானும் அதை தான் விரும்பினேன். தேவன் எங்கே தங்கியிருக்கிறாரு, கிறிஸ்து பிராணம் வீட்டிலேருந்து பரலோகத்துக்கு போயிட்டு தேவனுடைய சிங்காசனம் தான் வீட்டிருக்காருன்றாரு. சிங்காசனம்னா என்ன அப்படின்னு தேடும்போது தான் தேவனுடைய சிங்காசனம் என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம் தான் தேவனுடைய சிங்காசனமே. தேவன் மனித இருதயத்தில் வாசம் பண்ணுறாரு, அதுதான் தேவனுடைய சிங்காசனம்ன்றார். அப்போ கிறிஸ்து தாமஸில் வாசம் பண்ணுறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பிராணம் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளும் கிறிஸ்து தாமஸுக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம அதனால தான் அவர் என்ன செய்யறார், உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. அப்போ கிறிஸ்து தாமஸும் நம்மளும் கிறிஸ்து பிராண நாமத்தில் தான் தொழுது கொண்டோம். இனிமேலும் அதுதான் இருக்கும். அதனால் ஆராதனைக்குரிய நாமம் என்பது கிறிஸ்து பிராணம், ஆராதனைக்குரிய வாசல் என்பது கிறிஸ்து தாமஸ். நீங்கள் நாமத்தை ஏற்றுக்கொண்டு வாசலை விட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. அது வாசலை ஏற்றுக்கொண்டு நாமத்தை விட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு அது மாத்திரம் கிடையாது, அந்த 2 பலிகளையும் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்ட அந்த 2 இயேசு கிறிஸ்து பிராணனுடைய ரத்தத்தையும் நம்ம பலியின் ரத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த 3 இல்லாதபடி ஒரு மனிதன் பரிபூர்ணமாக தேவனை ஆராதிக்கவே முடியாது. தேவன் தாமே உங்களுக்கு இவ்வளோ தூரம் நானும் சிரமப்பட்டு எனக்கு கால் அடிப்பட்டதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். தேவன் தாமே இதை உங்களுக்கு விளங்க பண்ணுவாராக. சகோதரனே, இதை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. நான் வந்து சகோதரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்து தாமஸோட நாமத்தில் ஜெபம் பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. அப்போ ஆராதனை பண்ணுறது நான் வந்து இப்போ நான் ஆண்டவர் கிறிஸ்து தாமஸை வந்து ஆண்டவர்னு சொல்கிறேன். நான் அந்த நாமத்தில் நான் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. எதுவுமே வேதபூர்வமாக வரணும். ஏன்னா தேவன் வந்து தேவன் வச்சுருக்க வழியை மாறி நம்ம பண்ணக்கூடாது. அதனால் தேவன் உள்ளே இருக்கிறவருடைய பேர் வெளியில் எழுதப்படுன்றார். அப்போ கிறிஸ்து தாமஸுக்குள்ளே இருக்கிறவர் யார்? கிறிஸ்து பிராணம். அவருடைய பேர் என்ன? கிறிஸ்து பிராணம். அந்த பேர் தான் எழுதப்படும். அதுதான் ஆராதனைக்குரிய நாமம். என்னுடைய நாமத்தை வைக்க நான் தெரிந்து கொள்ளும் வாசல். அதனால தான் நிற்கிறது கிறிஸ்து தாமஸு, பேரு பிராணம், மறைவாயிருந்து கிறிஸ்து பிராணம் தள்ளுறாராம். அதான் இன்விசிபிள் கார். அப்போ என்ன செய்கிறாரு, நிற்கிறது கிறிஸ்து தாமஸு, பேரு பிராணம், உள்ளே இருக்கிறவருடைய பேர் வெளியில் எழுதப்படுது. இதுதான் தேவன் தாமே உங்களை ஒவ்வொரு ஆஸ்வதிப்பராக. இதை பொறுமையாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். தேவனால் அருளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் அந்த செய்தியை நல்லா கண்ணு கருத்துமாக படிங்க. அதே மாதிரி நாங்கள் கொடுத்துருக்க அந்த வசனங்கள் எல்லாம் படிங்க. தேவன் தாமே உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக. கிறிஸ்து தாமஸோட செய்திகளை எல்லா செய்திகளையும் நான் ஆராய்ஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது அது உங்களுக்கு புரியும். தேவன் விளக்குவார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. க்ளோரி டு கிரைஸ்ட் பிராணம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.